மலையில் கண்ட மகிமை அன்று மோசே கண்ட மகிமை மலையில் கண்ட மகிமை அன்று மோசே கண்ட மகிமை மிகமாக இறங்கினீரே மோசேயோடு பேசினீரே மிகமாக இறங்கினீரே மோசேயோடு பேசினீரே பேசும் என்னோடும் பேசும் இன்றே என்னோடும் பேசும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा होए. இந்த நாளில் தேவ வசனத்தின் ஒப்புமைகளை குறித்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். आज की शुभा परमेश्वर के वचनों से उसके दृष्टांत के रूप में मैं बताना चाहता हूँ. தேவனுடைய வசனம் நமக்குள் எவ்வகை கிரியைகளை செய்கின்றது, परमेश्वर का वचन हमारे जीवन में किस तरह से कार्य करता है, அதை குறித்து இந்த வேத வசனமே நமக்கு சொல்லி தருகின்றது. उसके बारे में यह वचन ही हमें बताता है. அதை குறித்து 7 குறிப்புகளாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். उसके बारे में मैं 7 कार्यों को आपके बीच में बताना चाहता हूँ. முதலாவதாக पहली बात, இயற்கை வளமாகிய வசனம். साधारण रूप से प्राकृतिक रूप से पाया जाने वाला वचन. இந்த உலகத்திலே தேவன் சில இயற்கை வளங்களை வைத்திருக்கிறார். हमारे संसार में परमेश्वर ने कुछ प्राकृतिक कार्य को रखा है. அதனால் தான் மனிதனுக்கு அது ஒரு ஜீவாதாரமாக விளங்குகின்றது. वही एक जीवन का आधार है. அதே போல வசனம் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. उसके समान ही वचन है ऐसा बाइबल कहती है. உபாகமம் 32 அதிகாரம் 2 வசனம். व्यवस्था विवरण की पुस्तकम और उसका 22वां अध्याय 22वां वचन. வசனங்களை இன்றைக்கு வேகமாய் வாசித்து தர வேண்டும். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இங்கே தேவனுடைய வசனம் இளம் பயிரின் மேல் பொழியும் மழை என்று அதுக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறது. यहाँ पर वचन लिखा है कि हरियाली पर गिरने वाला परमेश्वर का वचन. ஒரு மழை எப்படி இளம் பயிரின் மேல் பொழிகின்றதோ, किस तरह से बारिश उस कोमल पर गिरती है, அதுபோல தேவனுடைய உபதேசம் பொழியும். वैसे ही परमेश्वर का उपदेश भी गिरेगा. உபதேசம் என்பது வசனத்தினுடைய விளக்கம். उपदेश का मतलब है परमेश्वर वचनों का अर्थ. ஆங்கிலத்திலே a gentle rain என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மென்மையான மழை, एक बहुत महिमामय बारिश. ஒரு கடுமையாய் நம்ம பாஷையில அடித்து உடைத்து பெய்கிற மழை அல்ல. बहुत ही जोरदार बारिश के रूप में. இது மென்மையாய் பெய்கின்ற மழை, ये बहुत ही महिमा रूप से बरसने वाली बारिश. சீராய் இறங்கி வருகின்ற மழை. ये सीधे बारिश आती है. இந்த மழையை போல தேவனுடைய வசனங்கள் இறங்கி வருகின்றன. यह बारिश के समान परमेश्वर का वचन आता है. இந்த மழையை போல தேவனுடைய உபதேசம் நமது மேல் நமது உள்ளத்திலே இறங்கி வருகின்றது. बारिश के समान वचन हमारे ऊपर हमारे जीवन में आता है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே இந்த மழை இறங்கி வந்து எவ்வளவு நன்மைகளை பூமியில் உண்டாக்குகிறதோ, जिस तरह से बारिश इस पृथ्वी पर गिरती है, भूमि पर गिरती है और उसकी उपज हमें मिलती है, அது போன்ற சகல நன்மைகளையும் வசனம் நமக்குள்ளே செய்கின்றது. वैसे ही सारी भलाई इस वचन से हमें प्राप्त होती है. அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லி இருக்கிறது, उसके साथ एक और बात कही है, இளம் பயிரின் மேல் இறங்கும் பனி. और नाजुक भाजियों पर गिरने वाली ओस. பனி மென்மையாய் இறங்கி தான் செய்ய வேண்டிய கிரியையை செய்கின்றது. जो ओस गिरती है उसका जो कार्य है वो अच्छी तरह से करता है. மழை இறங்கும் போது கண்ணால் காண முடியும், பனி இறங்கும் பொழுது கண்ணால் அதிகம் காண முடியாது. जब बारिश पृथ्वी पर गिरती है तो हम उसे देख सकते हैं, लेकिन जब ओस गिरती है तो हम उसे नहीं देख सकते. இந்த ரெண்டு விதமாகவும் வசனம் நம்மேல் இறங்கி கொண்டே இருக்கிறது. ये दोनों तरह से वचन हमारे जीवन में गिरता है. சிலவேளை நேரடியாய் பைபிள் வாசிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம். कुछ समय में हम सीधे रूप से बाइबल को पढ़ते हैं और वचन को प्राप्त करते हैं. இப்பொழுது நான் ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். इस समय में संदेश दे रहा हूं और आप सुन रहे हैं. இதெல்லாம் மழையை போல வெளிப்படையாய் தெரிகிற அளவிலே வசனத்தை உட்கொள்ளுகிறோம். इस तरह से बारिश जिस तरह दिखाई देती वैसे वचन को हम प्राप्त करते हैं. ஆனால் இன்னொரு அனுபவமும் இருக்கிறது. लेकिन एक और अनुभव है, பனி போன்ற அனுபவம். वो है ओस के समान अनुभव. நம்முடைய சிந்தையிலே அப்படியே தேவன் வார்த்தைகளை தருகிறார். हमारे विचारों में परमेश्वर वैसे ही
बातें करता है। அது தேவனுக்கும் நமது உள்ளத்துக்கும் மாத்திரம் நடக்கிற காரியமாக இருக்கின்றது. ये जो कार्य है परमेश्वर और हमारे बीच के का संबंध। அந்த பனி இறங்குவது எப்படி தெரியாதோ அதுபோல இந்த தேவ வார்த்தைகள் உள்ளுக்குள் வருவது வெளியே தெரியாது. जिस तरह से ओस गिरती है वो नहीं दिखाई देता, वैसे परमेश्वर का वचन हमारे हृदय में गिरता है वो भी नहीं दिखाई देता। இந்த ரெண்டு விதமாக வசனங்களை நம்மேல் பொழிந்து கொண்டே இருக்கின்றார். दो ही तरह से परमेश्वर का वचन हमारे जीवन में गिरता है। இந்த வசனங்களை பெற்றுக்கொள்ளுகிற நமக்குள்ளே ஆசீர்வாதமும் செழிப்பும் வருகிறது. जो परमेश्वर का वचन हम प्राप्त करते हैं हमारे जीवन में वो आशीर्वाद और महिमा को लेकर आता है। இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே மழை இல்லாத பொழுது எவ்வளவு கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். आज हमारे देश में बारिश ना होने के कारण बहुत से कष्टों का हम अनुभव कर रहे हैं। ஏற்ற காலத்தில் மழை பெய்ய வேண்டும், सही समय में बारिश होनी चाहिए ஏற்ற காலங்களில் பனி பெய்ய வேண்டும். और सही समय पर ओस गिरनी चाहिए। அது கரெக்டாக இருக்கும் பொழுதுதான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். यदि वो सही रहे तो देश में आशीष बनी रहेगी। ஆகவே அது போன்ற ஒரு ஆசீர்வாதம் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் இருக்கிறது. इस तरह से आशीष हमारे आत्मिक जीवन को भी बहुत जरूरी है। ஏற்ற காலங்களில் அந்த வசனங்கள் உள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். सही समय पर परमेश्वर का वचन हमारे हृदय में आना चाहिए। நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். हम उसकी बाट जोना चाहिए। வாஞ்சை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் வசனத்தை பொழிந்தருளுவார். जो चाहत रखता है परमेश्वर उसके वचन हृदय में वचन को बोएगा। நாம் ஒரு நபரிடத்திலே பேசுகின்ற பொழுது जब हम एक व्यक्ति से बातें करते हैं அவர்கள் நம்முடைய பேச்சை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இல்லையா என்பது முக்கிய விஷயம். वह व्यक्ति हमारी बातों को सुनकर उसको ग्रहण करता है, यही बहुत विशेष बात है। நாம் பேசுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்க விரும்பவில்லை என்றால் பிறகு நாமும் பேச மாட்டோம். यदि वो जो हम बातें कह रहे हैं वो नहीं सुना तो हम उससे बात करना नहीं चाहेंगे। சிலர் சும்மா அப்படி கொஞ்சம் கேக்குறாங்க, ஒரு உண்மையா கேட்கல அப்படின்னு சொல்லும் பொழுதும் நாம அந்த அளவுக்கு விவரமா பேச மாட்டோம். कुछ एक सुनते हैं लेकिन सच्चाई से उसे नहीं सुनते, इसलिए हम बातों को आगे नहीं बढ़ाते। இதே மாதிரி தானே தேவனும் செய்ய முடியும். इसी तरह से परमेश्वर भी कर सकता है। நாம் அவருடைய வசனத்தை கேட்கும் வாஞ்சையோடு இருக்கிறோம் சொன்னா தான் அவர் அங்கிருந்து வசனத்தை ஊற்றுவார். यदि हम परमेश्वर का वचन को सुनने के लिए उत्सुक हैं, ये देखकर ही परमेश्वर अपने वचन को भेजेगा। எந்த அளவுக்கு ஒரு உத்தமமான உற்சாகம் அதிலே இருக்கிறதோ அந்த அளவுக்கு அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம். जितना अधिक हमारा मन खरा होगा उतना अधिक हम परमेश्वर से प्राप्त करेंगे। இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் அந்த வசனமாகிய மழையையும் பனியையும் இழுத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு வாஞ்சை இருக்கிறதா? क्या हमारे दिलों में परमेश्वर की ओस रूपी वचन को प्राप्त करने की आशा है? அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பாருங்கள், தேசத்திலே மழை இல்லாமல் போக ஒரு முக்கிய காரணம் காடுகள் அழிக்கப்படுவது. आज जो परमेश्वर की पृथ्वी पर बारिश नहीं हो रही है उसका एक विशेष कारण है। மரங்கள் அழிக்கப்படுவது. जो वृक्ष है वो गिर जा रहे हैं। அதனால தான் நிறைய மரக்கன்றுகளை நடுங்கள் என்று அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது. इसके लिए सरकार यह कहती है कि बहुत से वृक्षों का रोपण करें, ऐसा वो बार-बार कहते हैं। அப்ப பூமியிலும் சில காரியங்கள் இருந்தால் தான் மழையை அது இழுத்து எடுக்கிறது. इसलिए पृथ्वी पर यदि कुछ कार्य रहे तो वो बारिश को अपनी ओर खींचेगी। அதே போல நமது உள்ளத்திலும் அந்த வாஞ்சைகள் எழும்பதான் கர்த்தரிடத்திலிருந்து வசனங்களை இழுத்து எடுத்துக்கொள்ள முடியும். वैसे ही हमारे जीवन की उत्सुकता ही उस वचन को हमारे ओर आकर्षित करेगी। ஆகவே இன்றைக்கு அந்த வசனங்கள் நமக்குள் அதிகமா இறங்கும்படி நாம் ஆசைப்படுவோம். इसलिए आज की सुबह वो वचन हमारे जीवन में अधिक गिरे हम आशा से आए। காலைதோறும் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்வோம். हर एक भोर परमेश्वर का वचन के लिए हम उसकी बाट जो है। தனிமையின் நேரங்களில் தேவன் என்னோடு பேச மாட்டாரா என்கிற ஒரு ஆசையை வளர்த்துக் கொள்வோம். वो व्यक्तिगत जीवन में परमेश्वर क्या मुझसे बातें नहीं करेगा ऐसी आशा रहे। நம்முடைய பிரச்சனைகள் போன்ற சூழ்நிலைகளிலே தேவைகளின் நேரத்திலே கர்த்தர் பேச வேண்டுமே என்கிற அந்த கவனத்தை வளர்த்துக் கொள்வோம். हमारी समस्या में और विभिन्न परिस्थितियों में परमेश्वर हमसे बात करे, यह हमारा विचार बना रहे। தேவனுடைய வசனம் மழையாகவும் பனியாகவும் இறங்குகிறது. परमेश्वर का वचन बारिश और ओस के समान गिरता है। அல்லேலூயா. हालेलुया। எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் इब्रानियों की पुस्तक उसका 5वां अध्याय 26-27 வசனங்களை வாசியுங்கள். 26 और 27। தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே சுத்திகரிக்கும் தண்ணீராக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक
वचन जो है वो शुद्ध करता है। திருவசனத்தை கொண்டு சபையை அவர் சுத்திகரிக்கின்றார். वो वचन को लेकर वह जीवन को पवित्र करता है। இந்த சுத்திகரிப்பின் தண்ணீர் எவ்வளவு தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். यह शुद्ध करने के लिए पानी कितना ज्यादा जरूरत है आप जानते हैं। வானத்து மழையை மனிதன் குளங்களிலும் குட்டைகளிலும் தேக்கி வைக்க தொடங்கினான். जो बारिश को एक जगह एकत्रित करने के लिए मनुष्य सोचता है, அணை கட்டி தேக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். उसको नहर बनाकर बांध बनाकर उस पानी को वहां पर जमा करते हैं। இந்த தண்ணீர்கள் यह पानी பல பிரயோஜனங்களை கொண்டு வரும் பொழுது जब ये बहुत से उपयोगों को लेकर आता है, ஒன்று நம்மை சுத்திகரிக்க அது பயன்படுகிறது. पहला वो जो है कि हमें शुद्ध करता है। ஆறு வெட்டி அப்படியே வாய்க்கால் வெட்டி தண்ணியை கொண்டு போகும் பொழுது जब एक नहर को बनाया जाता है और उस नहरों का पानी खेतों में जाने के लिए नालियां निकाली जाती है, விவசாயத்துக்காக மெயினாக அது பயன்படுகிறது. वो खेती बाड़ी के रूप में बहुत सारी उपयोग में आती है। அதையே தான் குளிப்பதற்காக தன்னுடையவைகளை சுத்தம் பண்ணுவதற்காகவும் மனிதர்கள் वही பயன்படுத்துகிறார்கள். पानी हम अपने लिए, अपने नहाने के लिए और अपने आप को पवित्र करने के लिए भी इस्तेमाल करते हैं। எல்லாரும் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு பழக்கத்தை தேவனே நமக்கு தந்திருக்கிறார். सभी लोग पवित्र हो, ये अच्छी तरह से आदत परमेश्वर ने हमें सिखा दी है। டெய்லி குளிக்கிறோம். हर एक दिन हम नहाते हैं, நம்முடைய சரீரம் சுத்தமா இருக்க வேண்டும். हमारा शरीर पवित्र होता है, வஸ்திரங்களை எல்லாம் சுத்தப்படுத்துகிறோம். हमारे वस्त्रों को हम धोते हैं, சாப்பிடுகிற பயன்படுத்துற பாத்திரங்கள் எல்லாம் சுத்தப்படுத்துகிறோம். जो भी बर्तनों को हम इस्तेमाल करते हैं, खाते हैं, हम उसको भी शुद्ध करते हैं। எல்லாத்துக்கும் தண்ணீர் தேவை. सभी के लिए पानी की आवश्यकता होती है, சுத்திகரிக்கும் தண்ணீர். और ये करने वाला, शुद्ध करने वाला पानी। தேவ வசனம் நமக்குள்ளே இறங்கும் பொழுதும் जब परमेश्वर का वचन हमारे जीवन में गिरता है, நம்முடைய உள்ளத்தை சுத்திகரிக்கிறது. वो हमारे हृदय को पवित्र करता है, நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. हमारे जीवन को पवित्र करता है, குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது. हमारे पारिवारिक जीवन, आम जीवन को सभी को वो पवित्र करता है, நம்முடைய வீட்டை அது சுத்திகரிக்கிறது. हमारे घर को वो पवित्र करता है, நம்முடைய எல்லாவற்றையும் அழகாக அது சுத்திகரித்து கொண்டே हमारी இருக்கிறது. सारी कार्यों को वो बहुत अच्छी तरह से सुंदर करता है। சபையை அந்த வசனம் சுத்திகரிக்கிறது. वही वचन इस कलीसिया को भी शुद्ध करता है। சபையிலே வாரந்தோறும் வசனம் சொல்லுகிற வேலை என்ன, கர்த்தர் அதை கொண்டு பயன்படுத்தி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். हर एक सप्ताह परमेश्वर का वचन यहाँ पर भेजे जाने का कारण है कि वचन के द्वारा यह कलीसिया शुद्ध हो। அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் பிரசங்கம் நடக்கும். 1 घंटा या पौन घंटा यह वचन संदेश चलेगा, இந்த 1.5 மணி நேரமும் குளிக்கணும். या 1.5 घंटा हम इसको पीना चाहिए। சில பிள்ளைகள் குளிக்காது. कुछ एक बच्चे हैं वो नहीं पीते, பிடிச்சு கொண்டு விட்டாலும் ஓடி வந்துடும். उनको पीने के लिए देंगे वो दौड़ जाते हैं। 2 மக்கு தண்ணியை ஊத்திட்டு குளிச்சிட்டேன்னு சொல்லிடும். वो कहता है कि मैंने 2 कप पानी पी लिया है। அது சுத்திகரிக்கப்படுமா? क्या वो शुद्ध हो जाएगा? இங்கேயும் சில பிள்ளைகள் இப்படிதான். यहाँ पर भी कुछ एक ऐसी हैं, 2 பாயிண்ட் கவனித்து கொண்டே இருப்பார்கள். 2 पॉइंट वो अच्छी तरह ध्यान देते हैं, பிறகு பாடி தான் இங்க இருக்கும், ஆளு உலகம் சுற்ற ஆரம்பிச்சிடும். और फिर उसका शरीर तो यहाँ पर रहेगा लेकिन पूरी तरह से वो संसार में घूमता रहेगा। இந்த மாதிரி காக்கா குளியல் போட்டுக்கிட்டு இருக்கிறீர்கள். इस तरह से आप पक्षियों के समान जाल जाल रहे हैं। எப்படி சுத்திகரிக்கப்படுவீர்கள்? कैसे आप शुद्ध होंगे? தேவன் பேசுற எல்லா வசனத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். जो परमेश्वर आपसे बातें कर रहा है आपको वैसे ही ग्रहण करना होगा। அந்த சுத்திகரிக்கும் தண்ணீர் தலை முதல் பாதம் வரைக்கும் வந்து இறங்கட்டும். जो शुद्ध करने वाला यह पानी है, सर से लेकर नाक तक कि वो गिर नहीं पाए, நம்மை முழுவதும் அது சுத்திகரிக்கட்டும். हमें पूरी तरह से वो शुद्ध करने पाए, அதற்காக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். उसके लिए आपको जगह देनी चाहिए। வசனத்தை நன்றாய் கவனிக்கணும். वचन को अच्छी तरह ध्यान दें। இங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது. कुछ एक को यहाँ पर बहुत समस्याएं हैं। நல்ல தூக்கம் வசனம் பேசுற சமயத்துல वचन को जब बात किया जाता है तो अच्छी नींद आती है। பலவேளை அவங்கள பார்த்தா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். कुछ समय में जब मैं उन्हें देखता हूँ तो मुझे डिस्टर्ब हो जाता है। பார்க்காம பிரசங்கம் பண்ணேன்னா எனக்கு நல்லது. यदि मैं उसे नहीं देखूं तो मुझे बहुत अच्छा होगा। ஆனா உங்களை பார்த்து நான் உண்மையிலே பரிதாபத்தோடு சொல்லுகிறேன், लेकिन मैं तुम्हें देखकर बहुत ही दुखित स्थिति में कहता हूँ, நீங்கள் அதை ஜெயித்தே ஆக வேண்டும். आपको उसमें जय लेनी पड़ेगी। முதல்ல ஒரு உற்சாகம் இல்லாதனால தூக்கம் வரும். पहला जो है आपको यदि उत्साह नहीं है तो आपको नींद आएगी। அந்த வசனத்துல அந்த பிரசங்கத்துல நம்ம அந்த கேட்கிற காரியத்துல ஈடுபடாதனால தூக்கம் வரும். वचन में और जो वचन के द्वारा कहा जा रहा है यदि हम उसमें भाग ना ले तो हमें नींद आएगी। அதனால என்ன செய்யணும், ஒரு சின்ன நோட் புக்கும் பென்னும் கொண்டு வரணும். और इसलिए यदि क्या करना चाहिए, एक पेन और एक नोटबुक लेकर आना சொல்ற चाहिए। வசனத்தை எழுதணும். जो भी वचन कहा जाता है उसे लिखना चाहिए। வசனத்தைன்னா அந்த
இருப்பிடத்தை ரெஃபரன்ஸை எழுதணும். और जो भी रेफरेंस कहा जाता है, वचन कहा जाता है, उसे लिखना चाहिए। அந்த குறிப்புல என்னெல்லாம் உள்ள சொல்லப்படுதோ முக்கிய குறிப்புகளை ஒரு பாயிண்டா எழுதணும். उस वचन के आधारों में क्या कहा जाता है उसको हम पॉइंट करके लिखना चाहिए। நம்ம வாழ்க்கையில அது என்ன பேசுதோ அதையும் மறக்காமல் இருக்க எழுதி வைத்துக் और ये भी ध्यान रहे कि यह वचन हमारे जीवन के लिए क्या बात कर रहा है। இப்படி ஒரு டைரியை போட்டு எழுத ஆரம்பிங்க. इस तरह से हम उसको लिखना आरंभ करें, அப்ப உங்களுக்கு தூக்கமே வராது. और इस तरह से आपको नींद नहीं आएगी, கரெக்ட்டா ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க. आप उसमें भागीदार लेते ही रहेंगे। அடுத்த பாயிண்ட் என்ன? அடுத்த பாயிண்ட் என்ன? दूसरा भाग क्या है? दूसरा भाग क्या है? அல்லேலூயா, हालेलुया, பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அல்லேலூயா சத்தத்திலே உங்களுக்கு புரியும் எதுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருந்தனா தூக்கம் வராது. इस तरह से यदि हमारी भागीदारी वचनों में हो तो हमें नींद नहीं आएगी। இனி சிலருக்கு பிரச்சனை என்னவென்றால், कुछ एक की समस्या क्या है? பிசாசின் ஆவி, கனநித்திரை ஆவி, ये जो शैतान की आत्मा है, आंखों में निंद्रा को लेकर आने वाली, கண்ணு எமைய பிடிச்சு நிறுத்த முடியாது அவங்களால. आंखों को इस पलकों में पकड़ के ना रोकने वाली तक की वो कष्ट देती है। இந்த விசிறி வச்சு வீசுற மாதிரி அந்த ஆவி வந்து வீசிட்டே இருக்கும். जिस तरह पंखा लेकर हम उसको भगाते हैं वैसे ही वो आत्मा आ जाती है, அப்படியே போயிட்டு இருக்கும். वैसे ही चले जाते हैं। இது முழங்காலன்னு ஜெபித்து தான் ஜெயம் எடுக்கணும். इसको आप घुटनों के ऊपर रहकर आप जय प्राप्त करना चाहिए। வேணா உபவாசம் போட்டு அதை துரத்தணும். हो सके तो आप उसको उपवास के साथ भगाएं। இயேசுவே சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இல்லாம வேற எதனாலும் போகாதுன்னு சொன்னார். यीशु ने कहा कि इस प्रकार की जाति ना तो उपवास से और ना प्रार्थना के बगैर नहीं निकलेगी। அன்பானவர்களே, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன். मैं गंभीर रूप से आपसे कहना चाहता हूँ, இந்த தூக்கம் உங்க வாழ்க்கையை ரொம்ப அழிக்கிறது. यह निद्रा आपके जीवन को नाश की ओर ले जा रही है। அதனால வீட்டுல அதுக்காக டெய்லி போராடி ஜெபம் பண்ண வேண்டும். इसके लिए आपकी व्यक्तिगत प्रार्थना में घरों में आप प्रार्थना कीजिए। இன்னும் சிலருக்கு कुछ एक को சரீரத்துல சில நோய்கள் இருக்கிறதுனால शरीर में कुछ बीमारियों के कारण ஓரளவுக்கு மேல இருக்க முடியாதவங்க कुछ समय तक कि उन्हें नहीं रह पाता। ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேல அப்படியே அவர்களை கரக்கி விடும். वो 1.25 घंटा या आधे घंटे के बाद वो थक जाते हैं அப்படியே இருக்கிறது. और वैसा ही रहता है। ஏதாவது ஒரு சின்ன இது கையில ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஸ்கோ ஏதாவது ஒன்று கொண்டு வந்துருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படி பலப்பட்டு இருங்க. आपके हाथों में पानी के लिए फ्लास्क या कुछ भी लेकर आए और आप स्थिर बने रहें। இப்படி ஏதோ ஒரு காரியம், நமக்கு பிரசங்கம் வேணும் இல்ல, வசனம். इस तरह से किसी भी कार्य से हमको वचन चाहिए और हमारे ग्रहण में चाहिए। இந்த தூக்கத்தை மேற்கொண்டே ஆக வேண்டும். इस नींद को आपको छह लेनी होगी। இன்னும் ஒன்னு சொல்றேன், एक और बात कहता हूँ, தூக்கம் ரொம்ப கரக்கிருச்சுன்னா यदि नींद आपको घुमा रही है, வெக்கப்படவே கூடாது, எழும்பி போய் பின்னால நிக்கணும். आप लज्जित ना हो, जाकर पीछे खड़े हो जाएं। கொஞ்ச நேரம் அந்த பின்னாடி போய் நின்று அப்படியே நடந்து அப்படியே வசனத்தை கவனிச்சிட்டு இருந்தா போதும். यदि आप पीछे जाकर थोड़ा देर चलने लगे तो वैसे ही वचन आपको ध्यान அது देगा। தவறல்ல. यह गलत नहीं है। நம்ம தூங்கி நம்ம இழக்கிறத பார்க்கலாம், போய் 2 நடந்தா அந்த தூக்கம் போயிடும். और अभी हम सोकर गिरने के बावजूद हम पीछे जाकर कुछ आगे चले। சில முக்கியமான ஜெபத்துல சிலர் தூங்கும்போது அது ரொம்ப தடையா இருக்குது. कुछ एक जो है विशेष प्रार्थना में यदि आप सोते तो ये बहुत रुकावट का कारण है। அப்படி நம்ம சபையில ஒரு பழக்கம் கொண்டு வந்துருங்க. इस तरह से हम अपनी कलीसियों में यह अच्छी आदत बना लें। தூக்கத்தை மேற்கொள்ள முடியலன்னா உடனே எழும்பி போய் சைடுலயோ பின்னாடியோ நின்னு நடந்து ஜெபம் பண்ணுங்க. यदि आप उसको नहीं जीत पा रहे तो आप एक साइड जाकर चलकर और प्रार्थना करके जय प्राप्त कीजिए। பிரசங்கம் கேட்கும்போது பின்னால போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். और संदेश के समय आप पीछे जाके प्रार्थना ना करें, यह दूसरों को डिस्टर्ब करेगा। அங்க போய் நின்னு கொஞ்சம் அப்படியே 2 நடந்து அடுத்தவங்களுக்கு ஓத்திரம் இல்லாத அளவுல கொஞ்சம் சரியாயி வாங்க. दूसरे समय में आप जाकर इस बात को सही करें। இவ்வளவு விளக்கமா சொல்லியாச்சு, இனி யாரும் தூங்க கூடாது. मैंने स्पष्ट रूप से कह दिया है, आप कोई नहीं सोना चाहिए। ஆமென், आमीन, ஆமென். आमीन। உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்லி இருக்கிறேன். आपकी आशीर्वाद के लिए मैं कहता हूँ, சுத்திகரிக்கும் தண்ணீர். यह जो पानी है वो शुद्ध करता है। அப்போ நம்ம இந்த பிரசங்கம் ஃபுல்லா கேட்டாதான் நல்லா குளிச்ச மாதிரி ஆகுது. यदि हम इसको संदेश को अच्छी तरह सुने तो ये हमारे स्नान करने के बराबर होगा। இன்னொரு வசனம் சொல்லுகிறது, एक और वचन कहता है, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி दूर से आने वाला सुसमाचार குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். और शीतल जल के समान है। இந்த குளிக்கிறது சுத்தத்துக்கு மட்டுமல்ல, குளிமைக்கும் கூட. यह जो पानी हमारी शुद्धता के लिए नहीं बल्कि हमारी शीतलता के लिए भी जरूरत है। அப்போ குளிக்கிறது அந்த காலத்திலே குளத்திலையும் ஆத்துலையும் எது குளிக்க பழகுனாங்கன்னா சுத்தத்துக்கு மட்டும் இல்ல, குளிமை, பாடி குளிமை ஆகணும். पुराने समय में जब नहरों में तालाबों में जाकर नहाते हैं तो उसका कारण यह है कि वो शरीर को ठंडा करना होता है। ஒருத்தர் ஒரு நாள் ஒரு இது மெசேஜ் அனுப்பி இருந்தாரு. एक दिन एक ने संदेश भेजा, அந்த காலத்துல மக்கள் எப்படி குளிப்பாங்களாம்.
उन दिनों पुराने समय में कैसे लोग नहाते थे, ஆத்துக்குள்ள அப்படி இறங்குவாங்களாம். वो नहरों में ऐसे ही गिरते थे। இந்த கால் தண்ணியில பட்ட உடனே கீழே இருக்கிற சூடெல்லாம் அப்படி மேல வருமா, உடம்பு சூடு. जो पानी जो पैरों में पड़ते साथ जो गर्माहट है वो ऊपर आने लगती है। இந்த சூடெல்லாம் இந்த காது வழி, கண்ணு வழி, மூக்கு வழி தான் வெளியே போகும். ये जो गर्माहट है कान के द्वारा, आंख के द्वारा बाहर आती है। அப்ப காலை அந்த தண்ணியில நினைச்ச உடனே கீழே சூட மேல கிளப்பி விட்டுரும். और जब ये पानी हमारे पैरों को डुबाते ही वो गर्माहट बाहर आने लगती है। அப்ப அந்த ஆத்துல படிப்படியா கீழே இறங்கும் பொழுதே அந்த தண்ணி மேல வர வர பாடி சூட மேல கொண்டு வந்துரும். इस नहर के यदि हम और भी ज्यादा धीरे धीरे करके डूबे तो यह गर्माहट हमारे जीवन से बाहर आएगी। அந்த சூடெல்லாம் வெளியே போயிடும். यह जो गर्माहट है शरीर से बाहर होगी। ஆனா ஒண்ணு செய்வாங்களா, लेकिन एक काम किया जाता था, முட்டளவு தண்ணியில இறங்கின உடனே घुटने तक के पानी में डूबने तक கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில வைப்பாங்களா. कुछ पानी को सर में डालते हैं। அது எதுக்குன்னா, वो किस लिए? இல்லாட்டா எல்லா சூடும் சேர்ந்து மூளையை போய் தொட்டுருமா. इसलिए पूरी गर्माहट दिमाग को खराब कर देगी। கீழந்து போய் மேல அட்டாக் பண்ணிர கூடாதுன்னு वो सीधे नीचे से जाकर ऊपर अटैक नहीं करना चाहिए। கொஞ்சம் தண்ணியை தூக்கி இப்படி வச்சுட்டா यदि कुछ पानी को रख लिया जाए அங்க உள்ள சூடையும் இங்க இறக்கி விட்டுரும். और फिर वो वहाँ और भी ज्यादा ठंडक देगी। எல்லாம் வாசல் இங்க தானே இருக்கு, எப்படி வெளியே போயிடுமா. और ये द्वार यहीं पर है, इससे बाहर चले जाएगी। இன்னைக்கு அரை பக்கெட் குளியல், ஒரு பக்கெட் குளியல் நடந்துகிட்டு இருக்கு. आज यह चल रहा है कि क्या आधी बकेट या पूरी बकेट बाल्टी में नहाना चाहिए, என்ன செய்ய, தண்ணி தட்டுப்பாடு வேற அப்படிதான் இருக்கு. क्योंकि पानी की कमी यही हमें बताती है। ஆனா குளிக்கிறது சுத்தத்துக்கும் குளிமைக்கும் என்று உள்ளதை மறந்து விட வேண்டாம். जो ये नहाने की प्रक्रिया है वह शुद्धता के लिए और ठंडाहट के लिए। அதே போல தேவ வசனம் இந்த ரெண்டு வேலையும் செய்கிறதாய் பைபிள் சொல்லுகிறது. ऐसे ही परमेश्वर का वचन ये दोनों कार्य करता है, बाइबल बताती है। பிரசங்கம் பைபிள் ஸ்டடி என்பது வசன குளியல் தான். यह जो बाइबल स्टडी और संदेश है वो ठंडा को लेकर आना है। நாம் பைபிள் வாசிக்கிறதுன்னு சொல்லுது வசனத்தை குடிக்கிறது. जब हम वचन को पढ़ते हैं तो ये वचन को पीने के समान है। ஆனா பிரசங்கம் பைபிள் ஸ்டடி என்பது நம்ம மேல வந்து இறங்குகிற குளியல் தான். लेकिन संदेश और बाइबल स्टडी है वो जो हमारे ऊपर आने वाली ओस के समान நன்றாக சுத்திகரிக்கப்பட ये வேண்டும். अच्छी तरह शुद्धि करता है। நம்முடைய ஆத்துமா குளிமையாக வேண்டும். हमारी आत्मा को ठंडक करता है। ரொம்ப வேகங்களும் ஆத்திரங்களும் கோபங்களும் எல்லாம் இருக்கும். हमारे जीवन में बहुत ही क्रोध और झुंझलाहट होती है। அந்த சூட்டோட வந்து இங்க உட்கார்ந்து இருப்பீர்கள். उस गर्माहट के साथ आप इस स्थान पर बैठे होंगे। கர்த்தருடைய வசனங்களுக்கு நன்றாக செவி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் यदि आप इस वचन को अच्छी तरह ध्यान दे रहे हो ஒரு அமைதல் வந்துவிடும். एक शांति आ जाएगी। கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசம் வந்துவிடும். परमेश्वर देख लेगा, यह विश्वास आपके अंदर आ जाएगा। வேகத்தோடு வந்தால் நாம் விவேகத்தோடு புறப்பட்டு செல்ல முடியும். यदि आप तीव्रता से आते हैं तो आप विवेक के साथ यहाँ से जा पाएंगे। வேகமும் ஆத்திரமும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தீமைகளை செய்கின்றன. जो है जल्दबाजी आपके जीवन में बहुत ही नाश को लेकर आती ஆகவே है। அந்த சூடுகளை எல்லாம் தணிக்கிறது தேவனுடைய வசனம். इसलिए वो गर्माहट को ठंडा करना परमेश्वर का वचन है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरी बात, ஆகாரமாகிய வசனம். आहार रूपी वचन। இயற்கை வளமாகிய வசனத்தை சொன்னேன். मैंने प्राकृतिक वचन को कहा, இப்பொழுது ஆகாரமாகிய வசனம். आहार रूपी वचन। மத்தேயு 4:4 मत्ती समाचार 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். मनुष्य केवल रोटी से ही नहीं बल्कि परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक वचन से के रूप में जिएगा। லூக்கா 4:4 அதைத்தான் சொல்லுகிறது. लूका रचित सुसमाचार उसका 4 और 4 यही कहता है। உபாகமம் 8:3 பார்க்கிறோம். व्यवस्था विवरण उसका 8 और 3 कहता है। பிழைப்பூட்டுகிற அனுதின அப்பம். वह जीवन देने वाला प्रत्येक दिन का भोजन। லைஃப் கிவிங் டெய்லி பிரெட். वह जीवन का देने वाला प्रत्येक आहार। இந்த வசனம் நமக்கு டெய்லி சாப்பிட வேண்டிய ஆகாரமாக இருக்கின்றது. ये वचन पहले हर एक दिन खाने वाला भोजन है। எப்படி தினம் 3 வேளை ஆகாரம் புசிக்கின்றோமோ किस तरह से जब हम तीनों टाइम भोजन करते हैं, அதுபோலவே பைபிள் வாசிக்கிற நேரங்களையும் குறித்து வையுங்கள். वैसे ही बाइबल को ध्यान करने का समय भी आप निश्चित कर लें। டெய்லியும் வசனத்தை வாசியுங்கள். हर एक दिन आप वचन को पढ़िए। அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆத்துமா பலன் கொண்டு வருகிறது. जितना आप वचन को पढ़ेंगे आपका आत्मा और अधिक बल पाएगा। ஆத்துமா பிழைக்கிறது. आत्मा जीवन पाएगी। இந்த வசனங்கள் நம்மை டெய்லி பிழைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. ये तो वचन है हमें प्रत्येक दिन जीवन देती है। வசனம் புசிக்க தவறினால் பலவீனங்கள் தாக்கும். यदि वचन को यदि हम खाना भूल जाएं तो निर्बलता हमें घेर लेगी। வாழ்க்கையிலே தளர்வுகள் வரும்.
जीवन में थकावट आएगी, அதனால் பெரிய தோல்விகள் வரும். इसके द्वारा बहुत सी नुकसानों का सामना होगा। உள்ளான மனிதன் பிழைக்க வேண்டும் என்றால், यदि भीतरी मनुष्यत्व बढ़ने पाए, அவன் பலனுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால், यदि वो बल पाने पाए, குறித்த வேளைகளில் வசனமாகிய ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். इसको सही समय पर वचन रूपी आहार देता ही रहना चाहिए। உங்களுக்கே தெரியும், आप जानते होंगे, அதாவது மனம் போல காலம் தப்பி இஷ்டத்துக்கு சாப்பிட்டார்கள் என்றால் அது சரீரத்தில் ஒத்துக்கொள்ளாது. हम जानते हैं कि यदि हम समय के अनुसार नहीं और समय से ज्यादा यदि हम भोजन करें तो हमारे शरीर के लिए अच्छा नहीं होता। அந்தந்த வேளைகளில் சரியான அளவு சாப்பிட்டால் அது பிரயோஜனமாக இருக்கும். हर एक समय के अनुसार सही रीत से भोजन करना वो हमारे शरीर के लिए लाभदायक होता है। அதே போல வசனத்தையும் உட்கொள்ள பழக வேண்டும். वैसे ही वचन को खाना हम सीख लें, அப்பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் சீரான வளர்ச்சி அடைவான். वैसे ही हमारा हृदय सही रीत से चलेगा। சாத்தானை எதிர்க்கக்கூடிய பலன் அவனுக்கு இருக்கும். शैतान से सामना करने का बल उसे होगा। மாம்ச ஆலோசனைகளில் எதை எடுக்க வேண்டும் எதை எடுக்க கூடாது என்கிற அந்த பலன் அவனுக்கு இருக்கும். शरीर की कौन सी बात को माने या ना माने हम इसको सही निर्णय ले पाएंगे। உலகம் அப்படியே காற்று இழுத்த மாதிரி இழுக்கும் பொழுது அந்த இழுபட்டு போகாமல் நிற்கக்கூடிய பலன் அவனுக்கு இருக்கும். संसार जैसे अपनी ओर खींच रहा है उसकी तरह हम खींचे हुए ना जाएं, बल्कि वचन के द्वारा हम बल पाएंगे। உலக ஆசை வெள்ளத்தை போல அடிக்கும் பொழுது எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு பலன் அவனுக்கு வரும். जब संसार की अभिलाषा अपनी ओर खींचेगी तो हम उन लहरों में डूबते हुए नहीं बल्कि वचन के द्वारा हम स्थिर बनेंगे। அன்பானவர்களே, தினமும் வசனத்தை புசியுங்கள். हे प्रिय लोगों, हर एक दिन इस वचन को आप भोज किए। கணவன் மனைவி இதை குறித்து ஒருவருக்கொருவர் டெய்லி கேட்டுக்கொள்ளுங்கள். हर एक पति और पत्नी वचन के द्वारा एक दूसरे से बातें करें। வந்த உடனே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறோமே, वो आते साथ आप पूछते होंगे क्या आपने खाना खा लिए। என்னைக்கா ஒரு நாள் இன்னைக்கு வசனம் வாசித்தீங்களான்னு கேக்குறீங்களா? क्या किसी दिन आपने कहा कि क्या आपने वचन पढ़ा है। பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே இந்த பரிமாற்றங்கள் இருக்கிறதா? क्या माता पिता और बच्चों के बीच में इस तरह की बातचीत है। எடுத்தாலும் நமக்கு ஒரு பழக்கம் ஆயிட்டு போட்டு சாப்பிட்டியா சாப்பிட்டியா அதை கரெக்டா கேட்டுரும். ये हमारी अच्छी आदत हो गई, क्या खा लिया, खा चुके। ஆனால் ஏன் அந்த உள்ளான மனிதனுக்கு குறித்த காரியங்களை குறித்து கரிசனை இல்லை? क्यों हमारे अंदर वो भीतरी मनुष्यत्व के प्रति हमारे अंदर अच्छे विचार नहीं। இதை கூட நாம் பழக வேண்டும். यही हमें सीखना चाहिए। அது நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்தும். वो हमारे आत्मिक जीवन में हमें बल देगा। நமக்கு ஒரு ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறோம். हमने रीड और शेड्यूलर प्रे की शेड्यूलर को दिया है। இந்த வருஷம் கொஞ்சம் குறைந்து விட்டீர்கள். 27 பேர் தான் சப்மிட் பண்ணி இருக்கிறீர்கள். इस वर्ष केवल 27 लोग ने इसको सबमिट करा है। ஒருவேளை நீங்கள் முழுதும் முடிக்காதனால சப்மிட் பண்ணலன்னு நான் நம்புகிறேன். हो सकता है आपने पूरी तरह से नहीं पढ़ा इसलिए आपने सबमिट नहीं किया। ஆனால் अनेகர் தொடர்ந்து வாசித்து வருகிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். आप तुरंत उसको पढ़ रहे हैं, मैं प्रभु में विश्वास करता हूँ। விட்டு விடாதிருங்கள். उसे आप ना छोड़ें। விட்ட இடத்துல திரும்ப தொடங்குங்கள். जहाँ से आपने छोड़ दिया उसको फिर से प्रारंभ करें, தேவ வசனம் தான் நம்மை பிழைப்பூட்டுகிற ஆகாரம். क्योंकि वचन ही हमें जीवन देने वाला भोजन है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அவைகளினால் பிழைப்பூட்டுவார். परमेश्वर उस वचन के द्वारा आपको जीवन देगा। 1 பேதுரு 2:2 पहला पत्रस 2:2 நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். इस आत्मिक दूध की और आपका मन बड़ा रहे ऐसा वचन कहता है। இது பால் போல குடிக்க வேண்டிய ஆகாரமாகிய வசனம். यह दूध के समान पीने वाला है आहार रूपी वचन। இந்த பகுதி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பகுதிதான். ये जो वचन कहता हूँ मैं बार बार कहता हूँ। ஒரு குழந்தை ருசி அறியாமல் பாலை மடக் மடக் என்று குடிப்பது போல வரிசையாய் பைபிள் வாசிக்க வேண்டும். जिस तरह से एक बच्चा है दूध को पीने के लिए वो घुट घुट कर पीता है, वैसे ही एक सही रीति से वचन को पढ़ना चाहिए। டெய்லி குறைந்தது 3 அதிகாரங்களாவது வாசிக்க வேண்டும். कम से कम 3 अधिकारों को हमें पढ़ना चाहिए। அப்படி வாசித்தால் ஒரு வருஷத்தில் பைபிளை வாசித்து முடிக்கலாம். यदि आप इस तरह से पढ़ेंगे तो एक वर्ष में आप बाइबल को पूरी तरह पढ़ चुके होंगे। ஆகவே அன்பானவர்களே, அதை வரிசையாய் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். इसलिए हे प्रियो, इसको आप लगातार कंटिन्यू रहकर पढ़ना शुरू कीजिए। அடுத்ததாக दूसरी बात, சங்கீதம் 19:10 சொல்லுகிறது, भजन 19 और 10 कहता है, கர்த்தருடைய வசனத்தை தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर का वचन कहता है वे तो सोने से और बहुत कुंदन से भी बढ़कर मनोहर है, वे मधु से और टपकने वाली छत से बढ़कर है। தேனை போல புசிக்க வேண்டிய ஒரு ஆகாரம் வசனம். वो मधु के समान ग्रहण करने वाला एक भोजन। உங்களுக்கு தெரியும், பாலை போல மடக் மடக் என்று தேனை குடிக்க முடியாது.
जिस तरह हम दूध को पीते हैं उस तरह से हम मधु को नहीं पी सकते। தேனை குடிப்பதற்கு ஸ்பெஷலான காரியம் தொட்டு நக்குவதுதான் சரியான அனுபவம். और जो मधु है शहद को उसको हम केवल छू कर ही उसको खा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। தொட்டு நக்கும் பொழுது அதோட சரியான டேஸ்ட் நமக்கு தெரிகிறது. एक एक चुटकी में इसको लेकर हम टेस्ट ले तो यही उसका सही स्वाद होगा। அது ரொம்ப ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. यह हमारे जीवन में आरोग्य को लेकर आएगा। ஆகவே வசனத்தை மடமடா வாசிக்கிறது ஒரு பகுதி, इस तरह से वचन को हम जल्दी से पढ़ना है यहाँ एक समय। அந்த வாசித்த பகுதியிலிருந்து ஓரிரு வசனங்களை தொட்டு நக்குவது போல உட்கார்ந்து தியானிப்பது அடுத்த பகுதி. जो भी वचन हमने पढ़ा है उसमें से कुछ एक वचन को ध्यान करना वह एक समय है। அதை நன்றாக தியானிக்க வேண்டும். उसे हमें अच्छी तरह पढ़नी चाहिए। நான் உங்களுக்கு பலமுறை சொல்லுவேன், அந்த வசனத்திலே 2-3 கேள்வி கேளுங்கள், அது பதிலை தரும், அதுவே ஒரு தியானமாக அமையும். मैंने पहले भी कह चुका है कि उस वचन से आप प्रश्न पूछें और आपका प्रश्न से ही एक ध्यान के रूप में वो होगा। இது யார் பேசினது, यह किसने बात की, யாருக்கு சொன்னது, यह किसको कहा गया, எதற்காக சொன்னது, क्यों कहा गया, என்ன விஷயம் அதுல இருக்கிறது, क्या विषय इसके अंदर लिखा है, இது எனக்கு என்ன சொல்லுகிறது. यह मुझे क्या कहता है। இப்படி ஒரு 4-5 கேள்வி கேட்டாலே அந்த வசனம் அப்படியே திறந்து உங்களுக்கு தியானமாய் வரும். इस तरह से यदि 4-5 प्रश्न आप कहे तो यह आपके ध्यान का विषय हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। நாம் சில நாட்களுக்கு முன்பு டாக்டர் செல்வின் அவர்களை கொண்டு இங்கே ஒரு மீட்டிங் வைத்திருந்தோம். कुछ दिनों के पहले डॉक्टर सेल्विन को रखकर यहाँ पर एक मीटिंग को अरेंज किया गया था। வந்திருந்தவர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்த மாதிரி அவர் பைபிளை எப்படி தியானிக்கணும்னு 2-3 முறைகளை சொல்லி கொடுத்தார். जो भी आए थे जिस तरह से छोटे बच्चों को ध्यान करना सिखाते हैं वैसे सभी को 2 बार पढ़कर सिखाया गया। நான் இப்ப எல்லாம் சொன்னா டைம் போய்விடும். यदि मैं उसे कहूँ तो समय जाएगा। ஏதோ ஒரு முறையிலே தியானிக்க வேண்டும். किसी एक तरह से हम उसको ध्यान करें। ஒரு நாள் ஒரு வசனமாவது தியானித்தாக வேண்டும். एक दिन में एक वचन को हमें ध्यान करना जरूरी है। அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொண்டு வரும். यह हमारे जीवन को बहुत ही लाभदायक है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக பார்க்கிறோம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்குள்ள வசனங்கள். इब्रानियों की पुस्तक उसका 5वां अध्याय 12 से लेकर आगे। அங்கே வசனம் பலமான ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ वचन बल के समान कार्य करता है ऐसा लिखा है। அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என்றைக்கும் குழந்தைகளை போல பாலை மாத்திரம் குடித்துக் கொண்டு இராதிருங்கள். यहाँ पर ऐसा लिखा है कि बच्चे के समान हमेशा आप दूध की आशा ना रखें। நீங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்கத்தக்கவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. आपको बच्चे के लिए नहीं बल्कि ताकतवर भोजन करना चाहिए। இது வேத ஆராய்ச்சியை காட்டுகிறது. यह वचनों का ध्यान करना सिखाता है। வசனங்களை ஆராய்ந்து படிக்கிற அனுபவம். वचन को अच्छी तरह से जांच कर उसको पढ़ने का अच्छा अनुभव। ஏனென்றால் இந்த பைபிளிலே ஒவ்வொரு சப்ஜெக்டும் டாபிக்கல் வைஸா எழுதப்படவில்லை. क्योंकि जो ये वचन है वो एक टॉपिक पर रखकर नहीं लिखी गई। இங்கொன்று அங்கொன்றாகத்தான் வசனங்கள் சிதறி கிடக்கின்றன. एक तरफ कुछ और दूसरी तरफ कुछ और इस तरह से भिन्न भिन्न पाया जाता है। அதை தேவனுடைய ஆவி பொறுக்கி சேர்க்கிறார். यह परमेश्वर का आत्मा वहाँ सभी वचन को एकत्रित करता है। அந்த ஆவியானவருடைய கிருபையோடு நாம் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது जब हम परमेश्वर की आत्मा की सहायता से इस वचन को जांचें, இங்கொன்றும் அங்கொன்றுமாய் இருக்கிற வசனங்களை நமக்கு ஜோடித்து தருவார். यहाँ पर जो एक लिखा है उस तरफ और लिखा है वो सभी हमको जोड़ करके बताएगा। அப்பொழுது அந்த வசனங்களுக்குள்ளிருந்து ஒரு அழகான உபதேசம் புறப்பட்டு வரும். उस समय जो वचन से निकलने वाला अच्छी तरह से उपदेश हमें प्राप्त होगा। அந்த வசனங்களுக்குள்ளிருந்து ஒரு அழகான சத்தியம் வெளிப்படும். उस वचन के द्वारा हमें सत्य प्रकट होगा। இவைகளை ஆராய்ந்து படிக்க வேண்டும். इसी तरह से हमें अच्छी तरह जांच की पढ़ना चाहिए। அப்படி செய்துதான் இங்கே வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம். वैसे ही हम उसको पढ़कर ही यहाँ पर आकर संदेश देते हैं। ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். एक बाइबल स्टडी को चलाते हैं। நீங்களும் அதை தனிப்பட்ட முறையிலும் படிக்க ஆசைப்பட வேண்டும். आप भी व्यक्तिगत रूप से उसको पढ़ने की आशा रखें। நேரம் கிடைக்கும் பொழுது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. जब भी आपको समय मिलता है आप एक विषय को लेकर उसका ध्यान कीजिए। பைபிள்ல அத பத்தி எங்கெல்லாம் சொல்லி இருக்கு, என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு எடுத்து எழுதி பாருங்க. बाइबल में आप देखिए कि वो कहाँ पर लिखा है, क्या लिखा है, इसको खोलकर और देखिए। ஜெபித்து விட்டு ஆசையோடு அதை செய்வீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு படிப்பினைகளை தருவார். यदि आप प्रार्थना करके द्वारा आप उससे पढ़े तो परमेश्वर का आत्मा आपको चलाएगा। அப்படியே நீங்கள் பலமான ஆகாரத்தை புசித்து அதுக்குள்ள வைட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வர வேண்டும். इस तरह से आप बलवंत भोजन को खाकर उसकी जो विटामिन से आपके जीवन में पाएंगे। அப்ப நல்ல ஆவிக்குரிய சத்தும் பலனும் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். आत्मिक शक्ति आपको प्राप्त होगी। நீங்கள் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்யத்தக்கவர்களாக மாறுவீர்கள். आप परमेश्वर के लिए कुछ कार्य को करने की क्षमता रखने पाएंगे। எனவே தொடர்ந்து வேதம்
வாசிக்கிற அனுபவம், इसलिए कंटिन्यू बाइबल को पढ़ने का एक अनुभव, வசனம் தியானிக்கிற அனுபவம், वचन को ध्यान करने का अनुभव, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி படிக்கிற அனுபவம், उसको अच्छी तरह से परख कर उसके वचन को जांचने का एक अनुभव, பைபிள் ரீடிங், बाइबल रीडिंग, பைபிள் மெடிடேஷன், बाइबल मेडिटेशन, பைபிள் ரிசர்ச். बाइबल रिसर्च। அல்லேலூயா. हालेलुया। இந்த அனுபவங்களில் அதை ஆகாரமாக புசிக்க வேண்டும். इन अनुभव को एक भोजन के रूप में आप खाएं। மூன்றாவதாக तीसरी बात, ஆயுதங்களாகிய வசனம். हथियार के वचन। இதே வசனத்தை ஆயுதமாக தேவன் நமக்கு தருகிறார். यही वचन हथियार के रूप में परमेश्वर देता है। வாசியுங்கள் எபிரேயர் 4:12. इब्रानियों की पुस्तक 4 और उसका 12वां। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பட்டயமாக இருக்கின்றது. यहाँ पर एक बड़ी सूची को दे रखा है। நமக்குள்ளே வந்து ஆபரேஷன் நடத்தக்கூடிய ஒரு கருவி, ஒரு கத்தியாக அது இருக்கிறது. ये जो एक छुरी के समान हमारे जीवन में एक ऑपरेशन को करने के समान है। வசனம் நமக்குள்ளே வரும் பொழுது जब वचन हमारे हृदय में आता है, ஒரு டாக்டர் எப்படி ஆபரேஷன் பண்ணி வேண்டாததை அகற்றுகிறாரோ அது போன்ற கிரியை செய்யும். जिस तरह से एक डॉक्टर ऑपरेशन करके जो नहीं चाहिए उसे दूर करता है, वैसे ही वचन करता है। அதுதான் நம்ம வசனம் நமக்குள் செய்யற ஒரு கிரியை. यही है जो वचन हमारे जीवन में करने वाला एक काम। நமக்குள்ளே தேவன் பிரியமில்லாத சில காரியங்கள் இருக்கின்றன. जो भी परमेश्वर को नहीं भाता वो हमारे जीवन में है, तो அவைகளை இந்த வசனமாகிய ஆயுதம் வந்து வெட்டி வெளியே தள்ளும். और इस वचन रूपी हथियार तलवार आकर उसे काट कर बाहर निकालेगी। அல்லேலூயா. हालेलुया। அது ஊனையும் கணுக்களையும் பிரிக்கக்கூடிய சக்தி உள்ளது. वह जो है गांठ गांठ और गूदे गूदे को अलग करने वाली शक्ति। எதை பிரிச்சு அதனுடைய இடத்துல நிறுத்தணுமோ அந்த வேலையை அது செய்யும். किस किस को अलग करना है, किस स्थान पर रखना है, यह वचन अच्छी तरह करता है। ரொம்ப ஆச்சரியமான வசனம். यह बहुत चमत्कार का वचन है। இதெல்லாம் நம்ம உள்ள அந்த வசனத்தை எடுக்கும் பொழுதே உள்ள அந்த கிரியைகள் நடைபெறுகிறது. जब हम वचन को ग्रहण करते हैं तो हमारे जीवन में वो प्रक्रिया चालू हो जाती है। இன்றைக்கு நாம் அதை தியானிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட அந்த கிரியைகள் நமக்குள்ளே பெருகும். आज जब हम उसका ध्यान कर रहे हैं तो यह प्रक्रिया बहुत तीव्रता से होगी। ஒரு வசனம் உள்ளே வரும் பொழுது கொஞ்சம் வலி ஏற்படும் சில வேளை. ये वचन हमारे हृदय में आने से कुछ दर्द का अनुभव होगा। அதுதான் சர்ஜரி தொடங்கிட்டார்னு அர்த்தம். वही है ऑपरेशन शुरू कर दिया, इसका मतलब। ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் சில வசனம் குளிர்ந்த தண்ணியை போல இருக்கும். मैंने कुछ दिन पहले कहा कि जो वचन है वो ठंडा हक देता है, நல்லா ஆறுதலா சந்தோஷமா இருக்கும். वो शांति और आनंद को देगा। சில வசனம் நறுக்குன்னு வலிச்சிரும். और कुछ एक वचन है कि हमें सही समय पर काटेगा। ஆன்னு சத்தம் போடுவார்கள். ओ आ करके इसको आवाज देंगे। ஊசி குத்தும் போது பெரிய ஆளுகள் கூட சத்தம் போட்டு அழுவார்கள். जब इंजेक्शन लगाया जाता है तो बड़े लोग भी आवाज करते हैं। வலி, दर्द, ஆனா அந்த வலி தான் சில கிரியைகளை உள்ளே செய்கின்றது. लेकिन जो दर्द है वो ही हमारे जीवन में कार्य को करती है। அல்லேலூயா. हालेलुया। சில வேளை நம்மளையே நறுக்குன்னு குத்துகிற சில வசனங்கள் வரும். हमें ही भेद देने वाले कुछ एक वचन होगा। அப்போ சிலர்லாம் அப்புறம் இது பண்ணுவார், பாஸ்டர் என்னதான் குத்தி பேசுறார் அப்படின்னு சொல்லுவார். कुछ एक सोचते हैं कि पास्टर क्या ही मुझे भेद रहा है। பாஸ்டர் குத்தி பேசுறது இல்ல, ஆவியானவர் வசனத்தை கொண்டு உன்னை குத்துகிறார். पास्टर नहीं, पवित्र आत्मा आपको भेदना चाहता है। அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். वैसे ही हमें इसको ग्रहण करना ஏன்னா चाहिए, அவர் வசனமாகி அந்த பட்டயத்தை வச்சு அவர் செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்குள்ளே செய்கிறார். क्योंकि वचन रूपी तलवार को लेकर उसे जो करना चाहिए वो करता है। அதற்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். उसको इसके लिए अपने आप को अर्पण करना चाहिए। ஆவியானவர் கிரியை செய்ய விட்டு கொடுக்க வேண்டும். पवित्र आत्मा आपके जीवन में कार्य करे, इसलिए आपको अर्पण करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படி செய்யும் பொழுது நல்ல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். जब आप इस तरह से करते हैं तो अच्छी तरह से एक शुद्धिकरण होगा। எபேசியர் 6:17 इब्रानियों की 6 और 17 में ஆவியின் பட்டயமாகிய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वचन रूपी तलवार ऐसा कहा गया है। இது எதிரியை வீழ்த்தக்கூடிய பட்டயம். यहाँ जो तलवार है वो विरोधियों का सामना करने वाली तलवार। வெளிப்படுத்தல் 19:15 சொல்லி இருக்கிறது. प्रकाशित वाक्य 10 और 19 में लिखा है, அர்மகதோன் யுத்தத்துக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற இயேசுவின் வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். हरमगदोन में चलने वाले उस युद्ध में प्रभु यीशु मसीह के मुंह से निकलने वाली उस अंगार रूपी तलवार। வெளிப்படுத்தல் 19:21 சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 19 और उसका 21 कहता है, அந்த அர்மகதோன் யுத்தத்திலே
उस हर्मगदोन युद्ध में இந்த அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி சாத்தானோடு சேர்ந்து வரக்கூடிய மற்றவர்கள் அனைவரையும் जो झूठा भविष्यद्वक्ता अंति क्राइस्ट और वह पशु और उनके साथ आने वाले लोग அவருடைய வாயின் பட்டயத்தால் அழிப்பார். वह अपने मुंह रूपी तलवार से उनकी लड़ाई करेगा. இதுதான் வசனம். यही है वचन. அவர் பட்டயத்தை எடுத்து வீசவோ கை வைத்தோ யுத்தம் செய்ய மாட்டார். वो अपने हाथों को या तलवार के साथ नहीं युद्ध करेगा. வாயின் பட்டயமாகிய தமது வார்த்தையினால் யுத்தம் பண்ணுவார். वह मुंह के रूप से निकलने वाले वचन से वह युद्ध करेगा. அதே பட்டயத்தை நம்முடைய கைகளிலும் தருகின்றார். वही तलवार उसने हमारे हाथों में दे रखी है. நம்முடைய கைகளையும் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். हमारे हाथों को भी वह युद्ध के लिए तैयार करता है. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வசனத்தையும் சாத்தானுக்கு சவுக்கடியாய் பயன்படுத்த முடியும். जो भी वचन हमने सीखा है वो शैतान को एक जोरदार मार के समान कार्य करेगा. இந்த வசனங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவன் தலைதறிக்க ஓடி போவான். यदि वचन को हम कहें तो शैतान सर झुकाकर भागेगा. எழுதப்பட்ட வார்த்தைக்கு அவன் பயப்படுகிறான். जो भी वचन लिखा है उससे वो डरता है. தேவனுடைய வார்த்தை क्योंकि वो परमेश्वर का वचन है. அவனுக்கு தெரியும் கடைசியில் அதுதான் நிக்கும். क्योंकि उसको मालूम है कि अंत में यही वचन ठहरेगा. வசனமாய பட்டயத்தை எடுத்து பிசாசை துரத்துங்கள். वचन को और वचन रूपी तलवार को लेकर शैतान का सामना करें. அல்லேலூயா. हालेलुया. பிசாசுடைய தந்திரங்கள் शैतान की सारी बुरी योजनाएं. இயேசுவிடத்தில் வந்து உபவாசமா இருக்கும் பொழுது தந்திரமாய் பேசினான். वो यीशु मसीह जब उपवास में थे वो आकर बहुत ही उसको भरमाने लगा. 3 முறை சோதித்தான். 3 बार उसने इसकी परीक्षा की. 3 முறையும் இயேசு வசனத்தை தான் சொன்னார். 3 बार ही प्रभु यीशु मसीह ने वचन के द्वारा ही कहा. வசனத்தை எடுத்து வெட்டினார். उसने वचन को लेकर उसको काट डाला. ஆவியின் பட்டயம். आत्मा की तलवार. அல்லேலூயா. हालेलुया. ஒரு காரியம் एक और कार्य வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறவர்கள் जो वचन को लेकर उसका प्रयोग करते हैं வசனத்தின்படி வாழ வேண்டும். वचन के द्वारा जीवन यापन करना चाहिए. நாம் வசனமாகிய வேலியின் பாதுகாவலுக்குள் நின்று கொண்டுதான் வசனமாகிய பட்டயத்தை வீச முடியும். वचन रूपे एक बाड़े में रहकर ही हम वचनों का प्रचार करते हैं. விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்துக் கொண்டுதான் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எடுத்து பயன்படுத்த முடியும். विश्वास रूपी उस तलवार को लेकर ही हम उस आत्मिक तलवार से हम युद्ध करते हैं. இல்லன்னா நீங்க வெட்டுறதுக்குள்ள அடுத்த வெட்டு உங்க மேல விழுந்துரும். नहीं तो ऐसा हो सकता है यदि आप मारने की जगह दूसरों और मारेंगे और अब गिर जाएंगे. ஆகவே நாம் தேவ வசனத்தை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். इसलिए परमेश्वर का वचन पहले हमको विश्वास करना होगा. அது நமக்கு கேடகமாய் கையில் இருக்கும். वह हमारे ढाल के रूप में हमारे हाथ में होगा. எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அது தாக்கு பிடிக்கும். वह अग्नि ज्वालामय वस्त्र उसको सह सकेगी. அடுத்தது ஆவியின் பட்டயத்தால் பிசாசை வெட்ட வேண்டும். उसके बाद है आत्मिक तलवार से शैतान को भगाएं. அல்லேலூயா. हालेलुया. பவுல் இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்தினார். पौलुस ने यीशु के नाम से शैतान को भगाया. அதனால் வேறு சிலரும் இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்த முயற்சித்தார்கள். इसको देखकर कुछ एक ने भी ऐसा ही किया. ஆனால் பிசாசு அவர்களை கவிழ்த்து போட்டான். लेकिन शैतान ने उन्हें पलट कर रख दिया. அவள் வஸ்திரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு துண்ட காணும் துணியை காணும் ஓடினார்கள். वो लोग अपने वस्त्रों को भी खोकर कुछ भी ना रहकर भागने लगे. ஏன் ரெண்டு பேரும் இயேசுவின் நாமத்தை தானே சொன்னாங்க? क्यों दोनों ने तो एक ही यीशु के नाम से कहा. காரியம் என்னவென்றால் कार्य क्या है? பவுல் இயேசு கிறிஸ்துவுக்குள் நின்று கொண்டு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினார். पौलुस ने प्रभु यीशु मसीह के अंदर रहकर उस वचन का प्रयोग किया. பிசாசு அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. शैतान उसका सामना नहीं कर पाया. அவருடைய வார்த்தையினால் அல்ல, அவர் கிறிஸ்துவுக்குள் நிற்கிறதுனாலே. वो उसके वचन के द्वारा नहीं, वो प्रभु यीशु मसीह में खड़ा है इसलिए. மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிற்காதவர்கள். दूसरा जो है वो जो मसीह में नहीं था. அவர்கள் இவரை போல வார்த்தையை பயன்படுத்த முயற்சித்தாங்க. उसने जैसा पौलुस ने उपयोग किया वैसे ही उन्होंने भी किया. தோல்வியும் வெட்கம் வந்துவிட்டது. उन्होंने लज्जा का और हार का सामना किया. நம்முடைய வாழ்க்கையில் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். हमारे जीवन को यह ध्यान देना चाहिए. கிறிஸ்துவுக்குள் நின்று கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுவோம். मसीह में खड़े होकर मसीह का नाम का प्रयोग करें. வசனத்துக்குள் நின்று கொண்டு வசனத்தை பட்டயமாய் வீசுவோம். वचन के अंदर रहकर वचन रूपी तलवार का सामना करें. அல்லேலூயா. हालेलुया. அது பெரிய ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். एक बड़ी सफलता को हमें लेकर आएगी. இன்னொரு ஆயுதம் एक और हथियार வாசியுங்கள். எரேமியா 23:29. यिर्मयाह की पुस्तक उसका 33 और 23. அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கன்மலையை நொறுக்கும் சம்மட்டி. चट्टान को तोड़ने वाला हथौड़ा. அடுத்தது அக்கினி. और दूसरा है आग. ரெண்டு ஆயுதங்கள். 2 हथियार. கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல வசனம் இருக்கிறது. चट्टान को तोड़ने वाले हथौड़े के समान यह वचन है. உங்களுக்கு தெரியும், பாறையை உடைக்கக்கூடிய சுத்தியல்.
आप जानते हैं कि चट्टान को तोड़ने वाली एक हथौड़ा, சுவர்ல ஆணி அடிக்கிற சுத்தியில கொண்டு பாறையை உடைக்க முடியுமா? क्या जो यदि हम एक दीवार में एक कीला को तोड़ते हैं उसी हथौड़े से हम क्या चट्टान को तोड़ पाएंगे? அதுக்கு ஸ்ட்ராங்கான சம்மட்டி வேண்டும். उसके लिए एक मजबूत हथौड़ा चाहिए। அதுதான் கர்த்தருடைய வசனம். वही है परमेश्वर का वचन। அல்லேலூயா. हालेलुया। சில இடங்களில் நம்முடைய உள்ளங்கள் கற்பாறையை போல கடினப்பட்டு காணப்படும். कुछ एक जगह में चट्टान के समय में हमारा हृदय हो जाता है, அங்கே வசனம் சம்மட்டியை போல டாம் என்று வந்து அடிக்கிறது. उस जगह में परमेश्वर का जो वचन है हथौड़े के समान जोर से गिरता है, அந்த உள்ளம் உடையும், वह हृदय टूटता है, தாழ்மை வரும், नम्रता आती है, மன்னிப்பு கேட்போம், हम माफी मांगते हैं, நாம் மனது உருகுவோம். हम तरस खाते हैं। இதெல்லாம் நடக்கணும்னா சம்மட்டியை போல வசனம் மனசை உடைக்கணும். यदि ये सब चलना चाहिए तो हथौड़े के समान वह वचन हमारे हृदय में गिरना चाहिए। ஒவ்வொருவருக்கும் சில கடின பகுதிகள் இருக்கத்தான் செய்கிறது. हर एक के जीवन में कुछ एक गंभीर विषय होता है। எவ்வளவு மென்மையான மனுஷனா இருந்தாலும் कितना भी बड़ा व्यक्ति हो भी சில பகுதிகளில் கடினங்கள் இருக்கிறது. कुछ एक जगह में उसके हृदय में कठोरता है, அங்கே கர்த்தர் தொடர்ந்து வேலை செய்கிறார். वहाँ पर परमेश्वर काम करता है, சம்மட்டி எடுத்து அடிக்கிறார், वह हथौड़े को लेकर वहाँ पर मारता है, அடித்து 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 உடைக்கிறார். वो तोड़ तोड़ कर उसको गिराता है, வசனத்தால் உடைக்கிறார், वचन के द्वारा तोड़ता है, சில சோதனைகளால் உடைக்கிறார், कुछ परीक्षाओं के द्वारा उसे तोड़ता है, பயங்கரமாக உடைக்கிறார். और बहुत ही अद्भुत रूप से तोड़ता है। உடைக்கிறது எதற்காக? यह तोड़ता है किस लिए? உங்களை அழித்து போடுவதற்காக அல்ல, नाश करने के लिए नहीं, உங்களை இன்னும் பயன்படுத்துவதற்காக. आपका और उपयोग करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। சில வசனங்கள் தாங்க முடியாத வேதனையை கொண்டு வரும். कुछ एक वचन है जो सहने से बाहर होता है, அதுதான் சம்மட்டி போன்ற வசனங்கள். वही वचन है हथौड़े के समान वचन। அந்த अடிக்கு நீங்க பயப்படாதீங்க. उस मार से आप भयभीत ना हो, அந்த अடி நம்மை உடைக்காது, நம்முடைய கடினமான பாகத்தை தான் உடைக்கும். वो उसकी जो मार है हमें नहीं तोड़ेगी, लेकिन हमारे जो कठोर हृदय है उसको तोड़ेगी। ஆமென். आमीन। கைகளை வைத்து சொல்லுவோம். हाथ उठाकर அல்லேலூயா. हालेलुया। கண்டிப்பாக அது உடைக்கிற இடத்துல உடைக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். निश्चित रूप से जहाँ पर उसे तोड़ना चाहिए उस तोड़ने के लिए आप जगह दें। உடனே தாழ்மை வர வேண்டும். तुरंत हमारे जीवन में नम्रता आए, குற்றங்களை உணர வேண்டும். हम अपनी गलतियों का एहसास करें, தாழ்த்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். नम्र बनाकर अपने आप को माफी माने, தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். हम परमेश्वर से मेल मिलाप करें, மனுஷரோடு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். हम मनुष्य के साथ भी माफी मांगकर उसके साथ भी मेल मिलाप करें। சில இடத்துல சிலருக்கு உதவி செய்யாத சிலரை மன்னிக்காத கடினங்கள் இருக்கும். कुछ एक जगह हम किसी की मदद ना करे बगैर उन्हें माफ ना करने वाली स्थिति, ஆண்டவர் டமால்னு உடைப்பார். जब परमेश्वर अचानक आकर उसे तोड़ेगा, அப்போ அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். उस समय में आप यह सीखें कि उन्हें माफ कर दें, அவருடைய கஷ்டத்தை புரிந்து மனதுருக கற்றுக்கொள்ள வேண்டும். उनके दर्दों में आप उनसे तरस खाना सीखें। இப்படி சில மேன்மையான நன்மைகளை நமக்குள் செய்வதற்காக வேண்டி इस महिमामय भलाई को परमेश्वर हमारे जीवन में करने के लिए கர்த்தருடைய சில வசனங்களை அவர் சமட்டியை போல அனுப்புகிறார். परमेश्वर का कुछ एक वचन वह हथौड़े के समान भेजता है। இதே வசனத்துல இன்னொரு ஆயுதம் சொல்லி இருக்கிறது. इसी वचन में एक और बात कही है, அக்கினி, आग, புடமிடும் அக்கினி. वह तपाने वाली आग, இது அழிக்கும் அக்கினி அல்ல, புடமிடும் அக்கினி. यह नाश करने वाली अग्नि नहीं बल्कि एक ढांचे में लेकर आने वाली अग्नि। அவரிடத்திலே பட்சிக்கிற அழிக்கிற அக்கினியும் இருக்கிறது. वह उसके पास एक आग है जो नाश कर सकती है। கடைசி நாளில் பூமியை அக்கினியினால் அழிப்பார் என்று பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். पतरस ने लिखा है कि अंतिम दिनों में उस पृथ्वी को आग के द्वारा नाश करेगा। ஆனால் இந்த அக்கினி புடமிடும் அக்கினி. यहाँ जो है वो एक तपाने वाली आग है। அதனால தான் இதை இயற்கையில சொல்லாம ஆயுதத்துல கொண்டு வந்தேன். इसलिए इसको नेचुरली ना कहकर मैंने इसको एक हथियार के रूप में कहा है। இது அந்த அக்கினி அதுக்காக உருவாக்கப்படுகிறது. जो आग है उसको बनाती है। எதை புடமிடணுமோ அதற்கு ஏற்றபடி ஒரு அடுப்பு ரெடி ஆகிறது, அது ஃபர்னேஸ். அதை ரெடி பண்ணி அந்த அக்கினி அதுக்கு தக்கதா விடுறாங்க. किसको बनाना चाहिए उस अग्नि को सही रूप से वहां पर गिराकर उसको अच्छे एक आकार में लेकर आने वाली अग्नि। அல்லேலூயா. हालेलुया। வெல்டிங் கடையில யூஸ் பண்ற அக்கினியை பார்த்திருப்பீர்கள். आपने वेल्डिंग की दुकान में भी इस तरह से आग को देखा होगा। இந்த அது என்ன சொல்லுவாங்க, பிளாக் ஸ்மித், கொல்லப்பட்டறையில யூஸ் பண்ணக்கூடிய अग्नि பார்த்திருப்பீர்கள். आपने देखा हो कि जिस तरह से वेल्डिंग के लिए वो हथियार उपयोग किया जाता है, वहां पर आपने देखा होगा। இதெல்லாம் அந்த பட்டறையை அழிக்கக்கூடிய அக்னி அல்ல. அது
या उसको जलाकर गलाने वाली आग नहीं, அது சரியான அளவுக்கு பயன்படுத்தப்பட்டு சுத்தி அதை உருக்க வேண்டியதை உருக்கி புடமிட வேண்டியதை புடமிடுறதுக்காக. ये जो आग उस पर जो डालती है उसको गलाने के लिए नहीं बल्कि उसको सही आकार देने के लिए, उसको बनाने के लिए किया जाता है। சில வேளை கர்த்தர் நமக்குள்ளே அந்த கிரியை செய்கிறார். कुछ एक समय में परमेश्वर हमारे जीवन में करता है। அல்லேலூயா. हालेलुया। சில வளையவே மாட்டார்கள். कुछ एक है जो गलते ही नहीं, அப்படியே அக்கினி புடத்துக்குள்ள விட்டுருவார். वैसे ही वो अग्नि के अंदर आ जाते हैं। அப்புறம் வளைச்சா அழகா வளையும். और यदि अग्नि आकर उसको बनाए तो वो अच्छी तरह से बनते हैं। சிலர் அப்படிதானே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. कुछ एक ऐसे हैं यदि कोई भी कहे तो नहीं सुनते। நான் பாத்துக்கலாம், ओ मैं देख लूंगा, பாப்போம், देखेंगे, புறம் ஆகட்டும், और बाद में आ नहीं पाए ஆகட்டும் பார்க்கலாம். और आने पर देख लेंगे। வளையாத ஆட்கள், ऐसी करते हैं, கீழ்ப்படியாதவர்கள். अनाज्ञा करने वाले। கடைசில ஆண்டவர் புடமிடும் அக்கினி அனுப்புகிறார். अंत में परमेश्वर तोड़ देने वाली आग को भेजता है। அப்ப லேசா சின்ன பிள்ளை வளைச்சாலே தானா வளைஞ்சு வரும். और इसमें यदि बच्चे जैसी तरह से जल जा सकते हैं वैसे ही हम जल सकते हैं। ஆமென். சிலர் ரொம்ப சந்தோஷமா கேட்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. कुछ एक बहुत ही खुशी से ग्रहण कर रहे हैं, मुझे बहुत आनंद है। சிலருக்கு முகம் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் உருன்னு ஏறிட்டு இருக்குது. कुछ एक की जो मौके स्थिति गंभीरता हो गई है। டிகிரி ஏறது பார்த்தா எனக்கே அச்சமா இருக்கு. डिग्री का बढ़ना है मुझे भयभीत कर रहा है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பயப்படாதிருங்கள், நன்மைக்காகத்தான் கர்த்தர் வசனத்தை ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். आप ना डरे, आपकी भलाई के लिए परमेश्वर हथियार के रूप में इस वचन को कह रहा है। கர்த்தர் எப்பொழுது புடமிடும் அக்கினி அனுப்புகிறாரோ ஏற்றுக்கொள்ளுங்கள். जब परमेश्वर आपको तोड़ने के लिए आग को भेजता है आप उसको ग्रहण कर लें। நான் அதுக்குள் போக மாட்டேன்னு சொல்லாதிருங்கள். मैं उसके अंदर नहीं जाऊंगा ऐसा ना कहें। கர்த்தர் அழகாய் புடமிட்டு வளைக்க வேண்டிய உருவத்திலே வளைத்து விடுவார். परमेश्वर को अब जानता है कि जहाँ से तोड़ना है वो तोड़कर आपको सही आकार में लेकर आएगा। நம்முடைய சுபாவத்தை அவர் உருவாக்குகிறார். आपके गुणों को वो बनाएगा। அதற்கு தான் எங்கெங்கே வளைக்க வேண்டுமோ நம்மை அக்கினியினால் வளைக்கிறார். जहाँ जहाँ पर उसे गलाना चाहिए वो अग्नि के आग के द्वारा गलाता है। புடமிட்ட பிறகு நம்ம சுத்த பொன்னாகவும் மாறுவோம். जब हम अच्छी तरह से तपाए जाते हैं तो एक अच्छे खरे सोने के समान हम निकलेंगे। எனவே வளைக்கிறது மட்டுமல்ல, சுத்தப்படுத்தவும் செய்கிறார். यह एक आकार को ही नहीं देती बल्कि वह एक शुद्धिकरण को भी देती है। நான்காவதாக चौथी बात, வெளிச்சமாகிய வசனம். वो प्रकाश रूपी वचन। சங்கீதம் 119 भजन 119 105 105। உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. तेरा वचन मेरे मार्ग के लिए उजियाला और मेरे मार्ग के लिए प्रकाश है। கர்த்தருடைய வசனம் இயற்கை வளமா இருக்கிறது, परमेश्वर का जो वचन है वो प्राकृतिक रूप से भी है, ஆகாரமா இருக்கிறது, आहार भोजन के रूप में भी है, ஆயுதமாக இருக்கிறது. वो एक हथियार के समान है। அதே வசனம் வெளிச்சமாகவும் இருக்கிறது. वह वचन है प्रकाश भी देता है। உன்னுடைய கால்களுக்கு அது தீபம். वह हमारे पाँव के लिए दीपक है। தீபம் சொல்றது ஒரு விளக்கு மாதிரி. जो दीप कहते हैं वह एक दीपक के समान, ஒரு விளக்காக வசனத்தை தந்திருக்கிறார். एक दिए के समान वो वचन को देता है। கட்டளையே விளக்கு, जो उसकी आज्ञाएं हैं वो है दीपक, வேதமே வெளிச்சம். उसका जो वचन ही वो प्रकाश है। நம்ம பழைய காலத்துல ராந்தல் விளக்க தூக்கிட்டு போவார்கள். पुराने समय में एक दीपक को लेकर चलते थे, பிறவுள்ள காலத்துல டார்ச் அடித்து கொண்டு போவார்கள். उसके बाद टार्च को लेकर जाते थे। இப்போ அதற்கும் செல்போன் தான். यदि अब हम देखते हैं कि किसी बात के लिए सेल फोन, சரி, ஏதோ ஒரு விளக்கு கையில் இருக்கிறது. और कुछ एक दीपक हाथ में है। இந்த விளக்கை அடித்துக்கொண்டு பாதையிலே நாம் செல்லுகின்றோம். इस दीपक को जलाकर हम आगे चलते हैं। அதே போல கர்த்தர் வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். वैसे ही परमेश्वर वचन हमें देता है। இந்த வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிறது. यह वचन हमारे पाँव के लिए दीपक है। ஒரு காரியத்திலே இருளாய் தோன்றினால் यदि किसी कार्य में हमें अंधेरा दिखाई दे, என்ன செய்யணும், எந்த வழி போகணும் என்பது நமக்கு தெரியாத ஒரு இருள் சூழ்ந்தால் क्या करना चाहिए, किस रास्ते पर चलने चाहिए, ये अंधेरा आपको आ जाए, உடனே விளக்க கொளுத்துன்னு தானே சொல்றோம். और तुरंत हम कहते हैं दिए को जला, மெழுகுத்திரி எங்கன்னு கேட்பார்கள். मोमबत्ती को जला। அதே மாதிரி வாழ்க்கையில இப்படிப்பட்டது வந்தோன்னா வசனத்தை தான் கையில எடுக்க வேண்டும். वैसे ही जीवन में आने पर इस वचन को दीपक जलाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அவங்கள்ட்ட கேட்போம், இவங்கள்ட்ட கேட்போம், அதெல்லாம் அப்புறம்.
इसके पास जाकर पूछना चाहिए या उसके पास जाकर पूछना चाहिए, ये बाद में हो। நம்ம கையிலே வேதமாகிய விளக்கான்று தந்திருக்கிறார். हमें हाथ में ही वचन रूपी दीपक दे रखा है। அவருடைய கட்டளையாகிய விளக்கு, ये वचन रूपी दीपक, அதுதான் இந்த வழி போ இந்த வழி போகாதேன்னு சொல்லுகிற விளக்கு. ये वचन जो कहता है इस रास्ते पर जाओ, इस पर मत जाओ, அந்த லைட்டை உடனே கொளுத்த வேண்டும். उस दीपक को हम तुरंत जलाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். उसके लिए हमें बात जोनी चाहिए। தேவனே உமது வார்த்தையை தாரும் हे परमेश्वर, आपका वचन मुझे दीजिए। என்று நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் தமது வார்த்தையை தருவார். इस तरह से जब हम उसकी इंतजार करते हैं, परमेश्वर हमें अपना वचन देगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே அன்பானவர்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்காய் காத்திருக்க வேண்டும். इसलिए हे प्रियो, किसी भी समस्या में परमेश्वर के वचन के लिए आप इंतजार करें। தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். दाऊद ने एक वचन कहा 119:82 119 और उसका 82 में, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று कब तू मुझे शांति देगा, உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. मेरी आंखें तेरे वचन के पूरे होने की बात जो होने में धुंधली पड़ गई है। 92 சொல்றாரு, 42 में बयानों में कहता है, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் यदि मैं तेरी व्यवस्था से खुशी ना रहता என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். तो मैं दुख के समय नष्ट हो जाता। துக்க நேரத்திலே, दुख के समय, தேற்றரவற்ற நேரத்திலே, जब हमें शांति नहीं मिलती है, வேதனையும் பிரச்சனையும் சூழ்ந்த நேரத்திலே, समस्या हमें जब घेर लेती है, நம்முடைய அன்புக்குரிய அல்லது நம்பிக்கைக்குரிய மனிதர்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்காதபடி जो हमसे प्रेम करते हैं, हम उनके वचन का इंतजार ना करें। தாவீதை போல உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய், ओ दाऊद के समान तेरे वचनों की और मेरी आंखें, காத்து காத்து என் கண்கள் பூத்து போகிறது. उसकी बात जोहते जोहते मेरी आंखें धुंधली हो गई है। இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டாரா? क्या आज वो एक वचन नहीं कहेगा? பிரச்சனைக்குள் இருக்கிறேனே, இன்றைக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? आज मैं समस्याओं में हूँ, क्या वो एक वचन नहीं कहेगा? நான் பைபிள் வாசிக்கும் போது வார்த்தையை உணர்த்த மாட்டாரா? क्या इस वचन को ध्यान करते समय एक बार वो मुझे नहीं सहसाएगा? இப்படி அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டும். इस तरह से उसके वचन की हम बात जो है, ஏனென்றால் அது விளக்காகிய வசனம், क्योंकि वह दीपक के समान है, வெளிச்சமாகிய வசனம். वह उजाले को देता है। அது வந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகிவிடும். यदि वो आ जाए तो हमारा जीवन में उजियाला आ जाएगी। நமக்கு போகும் வழி தெரியும். हमें जाने वाला मार्ग मालूम है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே நிக்கிறோம். एक बड़े भवन के अंदर खड़े हैं, திடீர்னு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. अचानक से एक समस्या आती है, வெளியே போகணும். बाहर जाना है। அப்ப பார்த்து கரண்ட் போயிருச்சு. उस समय करंट चले गया, என்ன செய்ய முடியும்? क्या आप कर सकते हैं? நாம இங்க தான் வெளியே போற எக்ஸிட் இருக்குன்னு ஓடுவோம். यही जो रास्ता है, यही से हम दौड़ेंगे। அது உள்ள போற வழியா இருக்கும். हो सकता है वो अंदर आने का मार्ग होगा, இன்னும் பிரச்சனைக்கு உள்ள போயிட்டே இருக்கிறோம். और भी ठहर ठहर कर हम समस्या में घुसते हैं। அதே வேளையில நல்ல வெளிச்சம் வந்துருச்சுன்னா, और यदि उस समय अच्छा उजाला आ गया, எக்ஸிட் வெளியே அப்படின்னு அம்புகுறி போட்டிருப்பான். और अच्छी तरह से एक्सिट बाहर जाने का रास्ता दिखाएगा, கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி போயிட்டா हम போதும். उसको पीछे करके बाहर जाएंगे, சீக்கிரமா போகும் வழியில ஆபத்தை விட்டு வெளியே போயிடலாம். और जल्दी से किसी मुसीबत में ना फंसकर हम बाहर जा सकते हैं। இதுதான் பிரச்சனையில் வசனத்தை விளக்காய் கொளுத்துகிறவர்களுக்கும் கொளுத்தாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். यही है समस्याओं में वचन को जलाना और वचन को ना जलाने वाले में एक अंतर। வசனத்தை விளக்காக எடுத்து பயன்படுத்தினால் கரெக்டா போகும் வழியில வந்து அந்த 1 கொரிந்தியர் 10:13 சொன்ன மாதிரி சோதனைக்கு போகும் வழி, அந்த வழியில கரெக்டா வெளியே வந்துடலாம். ये वचन का यदि आप सही इस्तेमाल करें तो 1 कुरिन्थियों 10 के आगे जो लिखा हुआ है, उस वचन के आधार आप सही रूप से जा सकेंगे। ஆமென். आमीन। வசனமாகிய விளக்கை கொளுத்தாமல் மனுஷ ஆலோசனையாகிய இந்த மின்மினி விளக்குகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இருந்தால் பின்னும் பின்னும் பிரச்சனைக்குள்ள போய் கொண்டே இருப்போம். यदि परमेश्वर के वचन का आप सलाह ना लेकर मनुष्यों की सलाह लेते हुए आप उस टिमटिमाहट बत्ती की ओर जाएंगे तो आपका जीवन भी ऐसे होगा। அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया। ஆகவே தாவீதை போல சஞ்சலம், துக்கம், தேற்றரவற்ற தன்மை எல்லாம் வந்தா வசனத்துக்காய் காத்திருக்க வேண்டும். इसलिए दाऊद के समान जब आपके अंदर दुखित या हिचलाहट या हिचकिचाहट आए तो वचन के अंदर आपको संभाले। வெளிச்சமாகிய வசனம். प्रकाश रूपी वचन। ஐந்தாவதாக 5वीं बात, விலையேற பெற்ற வஸ்துவாகிய வசனம். बहुमूल्य रूपी वस्तु के रूप में वचन। சங்கீதம் 19:10
भजन संहिता उसका 19 और 10 வசனத்தை பற்றி இங்கே சொல்லும்போது वचन की जब लिखा हुआ है यहाँ पर, பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கது, सोने से भी बढ़कर बढ़कर मिलने वाला वचन, அது அவ்வளவு விலையேறியது, वह बहुत बढ़कर है, விலையேற பெற்ற வஸ்துவாகிய வசனம். वह बहुत बहुमूल्य वस्त्र है। இன்றைக்கு மக்கள் எல்லாம் பொன்னை பசும் பொன்னை எப்படி விரும்புகிறார்கள்? आज लोग जैसे सोना और कुंदन चाहते हैं, பசும் பொன்னை விரும்புகிறார்கள் இல்லையா? 24 கேரட் பொன்னை விரும்புவார்கள். यदि वो अच्छा सोना ना चाहे लेकिन हाँ 24 घंटे उसको चाहेंगे, விரும்பி கொண்டிருப்பார்கள். उसको बहुत चाहेंगे। ஆனால் பெந்தேகோஸ்துக்காரர்கள் நாம் அதை விரும்ப மாட்டோம். लेकिन जो हम पेंटेकोस्त के लोग हैं हम इसको नहीं चाहेंगे। ஆமென். आमीन। எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. हालेलुया। அப்போ அதை பார்க்கிலும் வசனத்தை விரும்ப வேண்டும். तो सोने से बढ़कर हमको वचन को चाहना चाहिए। வசனம் அவ்வளவு விலையேற பெற்றது. वचन बहुत बहुमूल्य है, விலையேற பெற்ற வசனம். वो बहुत बहुमूल्य है, ஏன்னா பரலோகத்தின் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம். क्योंकि स्वर्गीय परमेश्वर के मुंह से निकलने वाला वचन। ஓ, அது எவ்வளவு பெரிய பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கது. ओ वो क्या ही बड़े, सोने से और कुंदन से बढ़कर है। அவர் பேசின வார்த்தை. वो उसके द्वारा कहे गए சில वचन। பெரிய ஞானிகள் பேசினால் यदि बहुत से ज्ञानी बात करें, இந்த வார்த்தையில் அவ்வளவு அர்த்தம் இருக்கு. उनकी बातों में एक अर्थ होगा। ஒரு வாக்கியம் சொல்லுவார்கள், அது 1000 அர்த்தங்கள் அது கிளியரா கொடுக்கும். यदि वो एक बात को कहे तो उसके 1000 अर्थ उसमें साफ जाहिर होंगे। உலகத்தின் ஞானிகளுடைய பேச்சே நம்ம கேட்க விரும்புறோம். संसार के जो बुद्धिमान लोग हैं उनकी बातों को सुनना हम चाहते हैं। அவர் பேசுற பேச்சு ஒரு வார்த்தை விடாம உன்னிப்பா கவனிப்போம். और यदि वो जो बातें कर रहा है एक बात को छोड़े बगैर हम उसे ध्यान से सुनते हैं। ஆனால் சர்வஞானியாகிய கர்த்தர், लेकिन सर्वज्ञानी परमेश्वर, சகலமும் அறிந்தவர், सभी को जानने वाला, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, उसके मुंह से निकलने वाला वचन, அதுதான் வேத வசனம். वही है परमेश्वर का वचन। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் மிக விலையேற பெற்றது. यह वचन बहुत बहुमूल्य है। இந்த வசனத்தை நமக்கு கொண்டு சேர்ப்பதற்காக எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள் தெரியுமா? इस वचन को हमें सही समय स्वर्ग में पहुंचाने के लिए कितने लोगों ने अपने खून देकर बलिदान किया है। பைபிளை கையில் வைத்திருந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்கள் உண்டு. कुछ एक ऐसे हैं जिन्होंने बाइबल अपने हाथों में रखी इसलिए उनकी हत्या की गई। பைபிளை அடைக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே கடத்தி கொண்டு சென்றதிலே மாட்டி கொலை செய்யப்பட்டவர்கள் உண்டு. कुछ एक जगह पर बाइबल को नहीं ले जाना चाहिए, वहां पर भी लेकर जाकर दूसरों पर प्रकट होने पर उनकी हत्या की गई। பைபிளுக்காக சுட்டரிக்கப்பட்டவர்கள் உண்டு. बाइबल के द्वारा उन्हें जला दिया गया। அவ்வளவு பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தில் தோய்த்து தரப்பட்ட தேவனுடைய வார்த்தை, ऐसे कितने पवित्र भक्तों की लहू में डूबकर निकलने वाला यह वचन, இது விலையேற பெற்றது. यह बहुमूल्य है। 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து ஒரு பைபிள் வாங்குகிறோம். 200 और 300 रुपए देकर हम इस बाइबल को खरीदते हैं। அதுதான் அதனுடைய விலை என்று நினைத்து விடாதிருங்கள். आप ये ना सोचिए कि उसकी कीमत यही है। அதனுடைய விலை மகா விசேஷமானது. उसकी कीमत बहुत बड़ी है। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு வசனங்களும் அவ்வளவு விலையேற பெற்றவைகள். एक एक वचन बहुत बहुमूल्य है। டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு கொடுக்கிறோம்? हम डॉक्टर को फीस कितनी देते हैं? ஆயிரங்களிலும் லட்சங்களிலும் போகிறது. 1000 से और लाखों से बढ़कर। ஒரு வசனத்தை அனுப்பிட்டார்னா அந்த வசனத்தை அனுப்பி குணமாக்கிறார். और यदि वो एक वचन को दे तो एक वचन ही हमें चंगाई दे देता है। அப்ப அந்த டாக்டர் ஃபீஸ் எல்லாம் விட அந்த ஒரு வசனம் எவ்வளவு விலையேற பெற்றது. उस डॉक्टर की फीस से बढ़कर यह वचन क्या ही बहुमूल्य है। அல்லேலூயா. हालेलुया। இப்படியே நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் यदि हम इसको अच्छी तरह से ध्यान देखें, தேவனுடைய வசனம் விலையேற பெற்ற பொக்கிஷம். परमेश्वर का जो वचन है बहुमूल्य वचन। இந்த வசனத்தை அவ்வளவு மேன்மையாய் நினைக்க வேண்டும். इस वचन की महत्वता को हम जाने। உங்கள் வீட்டிலே இருக்கிற பொன்னையும் அந்த விலையேற பெற்ற வஸ்துக்களையும் எவ்வளவு பத்திரமாக வைக்கிறீர்கள்? आपके जो घर में सोने की वस्तु और अच्छी वस्तुओं को आप किस तरह से संभाल के रखते हैं, அதே போல உங்கள் உள்ளத்துக்குள்ளே வசனத்தை நீங்கள் பத்திரமாய் வைத்து வைக்க வேண்டும். वैसे ही आपके हृदय में वचन को अच्छी तरह संभालनी चाहिए। தாவீது 119:11 சொன்னார், 119 में 11 में दाऊद ने कहा, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். मैं तेरे वचन को अपने हृदय में रख छोड़ा है कि तेरे विरुद्ध पाप न करूं। விலையேற பெற்றதை தானே சேகரிப்பார்கள்.
जो बहुमूल्य है हम उसे एकत्रित करते हैं, அதைத்தானே சேமித்து வைத்து வைப்பாய் வைப்பார்கள், उसे ही हम एकत्रित कर कर रखते हैं, அதைத்தானே டெபாசிட்டா மாத்துவார்கள். उसे ही बचत खाते में रखते हैं. தாவீது சொல்லுகிறான், அது வசனத்தை வைத்து வைத்தேன். ओ दाऊद कहता है कि तेरा वचन मैंने रख छोड़ा है. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இந்த விலையேற பெற்ற வசனங்களை பதித்து வைப்போம். आज के दिन यह बहुमूल्य वचन हमारे हृदय में रख रखें. ஒரு டெபாசிட் இருந்தால் உங்களுக்கு பலகாலம் பயன்படுகிறது போல जिस तरह एक बचत खाता आपके अंदर हो तो आप बहुत समय इसका उपयोग करते हैं, வசனமாகிய டெபாசிட் உள்ள இருந்தா காலமெல்லாம் பயன்பட்டு கொண்டே वचन இருக்கும். रूपी बचत खाता आपके अंदर है तो आप पूरी जिंदगी भर उसका उपयोग कर सकते हैं. Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया. சங்கீதம் 12:6 வாசியுங்கள். भजन 12 और 6 पढ़े. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். चांदी के समान, भट्टी के समान तवाया हुआ. அல்லேலூயா. हालेलुया. செய்தியாளர்கள் செய்தி சொல்லிட்டு கடைசி செய்தி ஒன்று சொல்லுவார்கள். जो संदेश देने वाला संदेश देकर अंत में एक बात कहता है, சந்தேஷ் இல்ல, உலக செய்தி சொல்லுகிறவர்கள். और संसार का समाचार. கடைசியிலே ஆபரண தங்கத்தின் விலை, और वो कहता है कि भट्टी में तपाने वाला चांदी, வெள்ளியின் விலை चांदी का मूल्य சொல்றாங்களா? बोलते हैं. இங்க பசும்பொன்னிலும் இது உயர்ந்தது இருக்கிறது, यहाँ बहुमूल्य सोने से बढ़कर ऐसा लिखा है, புடமிட்ட வெள்ளியிலும் இது சுத்தமானது என்று சொல்லி இருக்கிறது. यहाँ पर लिखा है कि जो चांदी है वो भट्टी में मिट्टी पर ताई गई है, ரிஃபைன்டு சில்வர், புடமிட்ட வெள்ளி. और भट्टी में तपाया गया हुआ चांदी. அதே மாதிரி தான் இந்த வசனமும் 7 தரம் உருக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட வார்த்தைகள். वैसे ही जो वचन है 7 बार भट्टी में तपाया गया और निर्मल किया गया. ஏசாயா வாயினாலே 66 அதிகாரங்கள் அடங்கின ஏசாயா புஸ்தகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ऐसा है कि 66 पुस्तकों को ऐसा के द्वारा लिखा गया, और அவன் வழியாக இந்த வசனத்தை கொண்டு வருவதற்கு उसके द्वारा यह वचन लेकर आना चाहिए के लिए அவனுடைய நாக்குல சூடு போட்டாரு. उसके जीवों में अंगार डाले गए. சும்மா வராது. यह ऐसे ही नहीं आ जाएगा. 7 தரம் புடமிடப்பட்டு உருக்கப்பட்ட சுத்த வெள்ளி. यह 7 बार निर्मल किया गया, भट्टी में तपाया गया चांदी. தேவனுடைய வார்த்தை என்பது அவ்வளவு தூரம் ரிஃபைன்டு. और वचन का जो वचन है उतनी तरह से हमें तपाता है. ஏசாயாவை சும்மா விட்டா அவருக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுவாரு. यदि हम ऐसा को छोड़ दे तो वो साधारण रूप से बात करेगा. அதனால தான் பரலோக அக்கினி தழலால் சுட்டார். इसलिए तो परमेश्वर ने अपनी अग्नि के द्वारा उसे तपाया. அப்புறம் அருமையா பேசுறாரு. फिर वो बहुत ही भलाई से बात करने लगा. தாவீதை எத்தனை போராட்டங்கள் வழி புடமிட்டு கொண்டே இருந்தார். दाऊद को उसने बहुत दुखों के द्वारा तपाया. அவருடைய வாழ்வே போராட்டம் தான். उसकी पूरी जीवन एक युद्ध में गुजरी. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சங்கீதங்கள் நம்மை போராட்ட நேரங்களில் எவ்வளவு திடப்படுத்துகிறது. उसके वचन मुंह से निकलने वाला यह भजन हमें बहुत ही समस्याओं में शांति देता है. அது தாவீதின் வார்த்தைகள் அல்ல. यह दाऊद के द्वारा लिखे हुए वचन नहीं, தேவன் அவனுக்குள் வைத்து புடமிட்டு உருவாக்கி கொண்டு வந்த தேவ வார்த்தைகள். परमेश्वर ने दाऊद के अंदर देकर उसे तपाकर यह दिया गया एक वचन. இப்படிதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் इसी तरह से बहुत से पवित्र भक्त கர்த்தர் புடமிட்டு உருக்கி சுத்த வெள்ளியாய் வசனத்தை கொண்டு வருகிறார். परमेश्वर ने तोड़ता है और उसे भट्टी में तपाता है और उसे शुद्ध करता है. சுமார் 40 பேரை பயன்படுத்தி இந்த 66 புஸ்தகங்களை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். लगभग 40 लोगों को लेकर या 66 पुस्तकों को परमेश्वर ने लेकर आया है. 66 புஸ்தகங்கள் சேர்ந்ததுதான் பரிசுத்த வேதாகமம். जो 66 पुस्तकों को लेकर ही एक पवित्र बाइबल. அவர்கள் சொந்தத்தில் பேசினது அல்ல. यह अपने आप से स्वयं से नहीं कही गई. இது தேவ ஆவியானவர் அவர்களை பேச வைத்தது. परमेश्वर का आत्मा के द्वारा यहाँ बोला गया. God inspired word. परमेश्वर के द्वारा प्रेरित किया गया. தேவனே அவர்களுக்குள் இருந்து பேசினது. परमेश्वर ही उनके अंदर रहकर बातें किया. ஆகவே பைபிளினுடைய ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர். जो इसकी साक्षी है जो वो है पवित्र आत्मा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியை பார்க்கிலும் மகிமையான தேவ வசனம். ये बहुत से सुंदर सोने से तपाए हुए कुंदन से भी बढ़कर है. இந்த வசனத்தில் ஒரு கரைதிரை கிடையாது. इस वचन में कोई मिलावट नहीं, ஒரு தப்பு கிடையாது. एक गलती भी नहीं. இந்த வசனம் அழியாத வசனம். ये वचन नहीं नाश हो सकता. சுத்தமான வசனம். यह पवित्र वचन है. சங்கீதம் 119 भजन 119 14 उसका 14वां. திரளான செல்வத்தில் மகிழ்வதை பார்க்கிலும் मानो सब प्रकार के धन से हर्षित होता हूँ. வாசிங்க. உமது சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன்.
तेरी चितौनी की मार में हर्षित होता हूँ। திரளான செல்வத்தை பார்க்கிலும் சந்தோஷத்துக்குரியது. सब प्रकार के धन से बढ़कर यहाँ हमें आनंद देती है। எவ்வளவு விலையேற பெற்ற வஸ்து, क्या ही बहुमूल्य वस्तु है। பொன்னை பார்க்கிலும் விரும்பத்தக்கது, या सोने से बढ़कर अधिक चाहने वाली, புடமிட்ட வெள்ளியை பார்க்கிலும் சுத்தமானது, या भट्टी में तपाए हुए चांदी से भी निर्मल है। திரளான செல்வத்தை பார்க்கிலும் களிகூறுதலை தரக்கூடியது. सब प्रकार के धन से बढ़कर हमें आनंद देती, हर्षित करती है। உலகத்திலே மனிதர்களுக்கு செல்வங்கள் பெருகும் பொழுது जब इस संसार में लोगों की धन दौलत बढ़ जाती है, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரும். उनको बहुत खुशी मिलती है। அந்த தோட்டத்தை போய் பார்க்கணும், இந்த வீட்டை போய் பார்க்கணும், அந்த கம்பெனியை போய் பார்க்கணும், சந்தோஷம் வரும். उस घर को जाकर देखना है, उस बगीचे में जाकर देखना है, उस कंपनी में जाकर उनको सभी आनंद देता है। அப்படி ஒரு மனிதன் திரளான செல்வத்தில் மகிழ்வதை பார்க்கிலும் वैसे ही एक व्यक्ति बहुत सी संपत्तियों में आनंद होने से, தாவீது சொல்லுகிறார், நான் உமது கற்பனையின் வழியிலே களிகூறுகிறேன். दाऊद कहता है कि तेरे चितौनी के मार्ग में मैं हर्षित होता हूँ। அல்லேலூயா. हालेलूया। உமது சாட்சிகளின் வழியிலே களிகூறுகிறேன். तेरी विधियों में मैं आनंदित होता हूँ। தேவனை பற்றின வார்த்தைகள், परमेश्वर के द्वारा வசனங்கள், वचन, அதிலே களிகூறுதல். उसमें आनंदित होना, ஏன்னா அவ்வளவு விலையேற பெற்ற வஸ்து. क्योंकि ये बहुत बहुमूल्य है। ஆறாவதாக छठवीं बात, பல்வேறு பயன்பாட்டு பொருட்களுக்கு ஒப்பான வசனங்கள். बहुत से लोग प्रयोग में लेकर आने वाला है यह उसके समान एक वचन। அதிலே முக்கியமாய் ஒன்று, उसमें एक विशेष है யாக்கோபு 1:23-24. याकूब की पुस्तक उसका 1 का और 27। வாசிங்க. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். முகம் பார்க்கும் கண்ணாடி, जो वचन है वो मुंह को देखने वाला दर्पण। நமக்கு பல வகை பயன்பாட்டு பொருட்கள் இருக்கின்றன. हम जो उपयोग में लेकर आते हैं बहुत सी वस्तुएं हैं। அதிலே ஒன்று முகம் பார்க்கும் கண்ணாடி. उसमें से जो एक है मुंह को देखने वाला दर्पण। இந்த கண்ணாடியை போல் வசனம் இருக்கிறது. यह दर्पण के रूप में है वचन। நாம் கண்ணாடிக்கு முன்னாலே போய் நிற்கும் பொழுது जब हम इस दर्पण के सामने खड़े होते हैं, நம்முடைய முகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் தெரிகிறது. हमारे चेहरे पर जो भी गंदगी है वो दिखाई देती है। வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்குகள் தெரிகிறது. हमारे जो वस्त्रों में गंदगी है वो दिखाई देती है। தலைமுடியெல்லாம் கரெக்டா ஒழுங்கா இருக்கா என்று தெரிகிறது. बालों अच्छी तरह से बने हैं वो दिखता है। இந்த கண்ணாடிக்கு முன்னால போனோடனே அந்த குறைகள் நமக்கு தெரிகின்றன. जब ये दर्पण के आगे हम जाते हैं तो हमारी गलतियां वहां पर दिखाई देती है। உடனே அந்த குறைகளை சரிப்படுத்த வேண்டும். हम उस गलती को सही करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அதே மாதிரி தான் வசனத்துக்கு முன்னால நிக்கும் பொழுது வாழ்க்கையின் குறைகளை அது பிரதிபலித்து காட்டுகிறது. वैसे ही वचन रूपी दर्पण के आगे हम खड़े हो तो जीवन रूपी गलती को भी हम देख पाएंगे, அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். उसे हम सुधार पाएंगे। நம்முடைய முகத்தை நமக்கு பார்க்க முடியாது. हम अपने मुंह को अपने आप से नहीं देख सकते। இவ்வளவு ஏரியா நம்மால பார்க்க முடியாது. ये पूरे शरीर को हम नहीं देख पाते। பின்னாலேயும் பார்க்க முடியாது. हम पीछे भी नहीं देख सकते। இதுக்கெல்லாம் கண்ணாடி உதவி இல்லாம நம்ம ஒண்ணும் பார்க்க முடியாது. इस सभी को यदि हम दर्पण की सहायता के बगैर नहीं देख सकते। நமது வாழ்விலே நம்மளால் பார்க்க கூடாத விஷயங்களை இந்த கண்ணாடி நமக்கு காட்டி தருகிறது. हमारे जीवन में जो हम नहीं देख सकते ये दर्पण के द्वारा हमें दिखाई देता है। அதே போல நமது வாழ்வில் நம்மால் அறியக்கூடாத விஷயங்களை வேத வசனம் நமக்கு காண்பித்து தருகிறது. वैसे ही जो बातें हम नहीं समझ सकते वो वचन रूपी दर्पण हमें बताती है। நாம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைப்போம். हम सभी दूर सही है ऐसा सोचते हैं, ஆனால் வசனத்தை படிச்சு பார்த்தா தான் தெரியும் நம்மிடத்திலே என்ன குறைகள் இருக்கிறது. लेकिन जब हम वचन को पढ़ते हैं तो हमारे अंदर क्या गलती है हमें मालूम पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। எனவே அனுதினமும் வசனத்தை படிக்கும் பொழுது इसलिए हर एक दिन जब हम वचन को पढ़ते हैं ஒரு சுய ஆராய்ச்சியோடு படிக்க வேண்டியதும் அவசியம். एक स्वाभाविक रूप से हमें उसे पढ़ना चाहिए। நான் எப்படி இருக்கிறேன், मैं कैसा हूँ, தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறேனா, क्या परमेश्वर को भाता हूँ, அதை வசனம் நமக்கு சொல்லி தரும், காட்டி தரும். यह वचन हमें बोले बताता है। அதிலே குறைகளை காணும் பொழுது उसमें यदि हम गलती पाए तो உடனே சரிப்படுத்த வேண்டும். उसको हमें सुधारना चाहिए। முகத்துல கொஞ்சம் பவுடர் கூட்டிட்டுனா உடனே துடைக்கிறோம்ல, जिस तरह मुंह पर यदि पाउडर बढ़ गया तो हम उसे पोंछ देते हैं, அது மாதிரி தான் வசனம் காட்டி தருது. वैसे ही वचन भी बताता है। உலக ஆசை உனக்கு கூடி போயிட்டு இருக்கு, वो जो संसारिक आशा आपके अंदर बढ़ गई है உடனே அந்த உலக ஆசையை துடைத்து தள்ள வேண்டும். और तुरंत उस आशा को पोंछ कर निकालनी हालेलुया। चाहिए। हालेलुया। ஒரு கரை உனக்கு பட்டுருச்சு, एक दाग पड़ गया है, ஏதோ ஒரு வார்த்தையில நீ பெசகு பண்ணிட்ட,
और कोई एक वचन के द्वारा दाग तुझ भी अंदर आ गया ஏதோ है, கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை ஆயிருச்சு, कुछ लेन देन में समस्या आ गई है, நடைமுறையில பிரச்சனை ஆயிருச்சு, कुछ चाल चलन में समस्या आ गई இது है, வசனத்துக்கு பிரியமில்லாதது. या वचन को नहीं भाता, அப்ப அது குறை அது காட்டுகிறது. और उस समय वो वचन जो जीवन में गलती है वो बताती है, உடனே அதை சரிப்படுத்த வேண்டும். तुरंत उसको सही करना चाहिए। உன்னுடைய முடி சரியில்லை, बाल की सही नहीं है, நீ நேர்கோடு எடுத்தா அது கொஞ்சம் கோணக்கோடா இருக்குது, यदि सीधी मांग निकालो तो वो तिरछी जाती है, கண்ணாடி காட்டி தருகிறது. या दर्पण बताता है, உடனே என்ன செய்வார்கள்? நேர்கோடு எடுப்பார்கள். और तुरंत क्या करेंगे? उसको सीधी मांग அதே निकालेंगे। மாதிரி வாழ்க்கையிலும் நீ நேர்மையா இல்ல, வளைஞ்சு குழஞ்சு இருக்கிறான்னு சொல்லி பைபிள் காட்டி தருகிறது. वैसे ही जीवन में तू टेढ़ा और तीछा है, बाइबल रूपी वचन तुझे बताएगा। உடனே கோணலானவைகளை செம்மையாக்க வேண்டும். जो टीढ़ा और तिरछा है उसे सीधा करना चाहिए। இப்படி நம்மை சீர்படுத்துகிற அருமையான கண்ணாடி, நிலை கண்ணாடி ஆகிய வசனம். वैसे ही हमें सीधा करने के लिए देने वाले एक स्वभाव रूपी दर्पण। இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். एक और कहना चाहता हूँ, நேரடியாய் வசனம் என்று சொல்லப்படாவிட்டாலும் सीधे रूप से यदि वचन ना कहे जाए, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் इब्रानियों की पुस्तक उसका 6वां अध्याय 17 தொடங்கி 19 வரை வாசிக்கும் பொழுது 17 से लेकर 19 तक के हम पढ़ेंगे। தேவன் தம்முடைய ஆணையை நமக்கு தந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने अपने वारिस होने का अधिकार हमें दिया है। ஆணையிட்டார், उसने प्रतिज्ञा दी, அதுவும் தேவனுடைய வசனம் தான். वो भी परमेश्वर का वचन है। அந்த ஆணையின் மேல் உள்ள நம்பிக்கை उस प्रतिज्ञा पर हमारी आशा நமக்கு நங்கூரமாயிருக்கிறது. हमें अच्छा उद्देश्य देती है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ஆணையின் மேல் உள்ள நம்பிக்கை, परमेश्वर की प्रतिज्ञाओं पर रखने वाला भरोसा, அது ஒரு கப்பலுக்கு நங்கூரம் இருக்கிறது போல நமக்கு இருக்கிறது. जिस तरह एक जहाज की पतवार होती है वैसे ही यह प्रतिज्ञा पतवार होती है। கப்பல் கடல் அலையினால் தன் போக்கிலே போகாதபடி அதை ஸ்ட்ராங்காக நிறுத்துகிறதற்கு அதற்கு ஆங்கர் போடுகிறார்கள். जिस तरह जहाज या नाव को वो अपनी दिशा में ना जाए उसके लिए पतवार डालकर एक दिशा दी जाती है। அதே போல நமது வாழ்விலும் இந்த வசனத்தின் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய நங்கூரமாக இருக்கின்றது. वैसे ही वचन रूपी जो यह प्रतिज्ञा हमें पतवार देती है। இல்லாவிட்டால் வாழ்க்கை அடிக்கிற காற்றில் அசைந்து போய்விடும். इसलिए यदि नहीं रहे तो यह जीवन में आने वाली हवाओं पे हमारा जीवन हट जाएगा। இந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கை காற்று பறக்கடிக்கும் பதற போல என்றைக்கோ போயிருக்கும். यदि वचन के रूप में हमारी आशा ना हो तो यह हवा के झरोकों में उड़ने जाने वाला जीवन होगा। பலவித சோதனை காற்றுகள் அடிக்கும் பொழுது, जब परीक्षा रूपी हवाएं हमारे ओर उड़ती है, நிந்தை பரிகாசம் காற்றுகள் வீசும் போது, जब हम निंदा और मजाकों में जाते हैं, நான் கிறிஸ்துவை விட்டு அசையாமல் நம்மை நிறுத்துகிற நங்கூரம் வசனத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை. मसीह को छोड़कर ना जाने वाला एक पतवार के रूप में यह वचन। அல்லேலூயா. हालेलुया। கடைசியாக अंतिम में வாசியுங்கள் 1 பேதுரு 1:23. पहला पत्रस 1 और 23। அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்னைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழியாத வித்தாகிய வசனம், अविनाशी बीज, அழியாத வித்தாகிய வசனம். अविनाशी बीज रूपी वचन। வசனத்துக்கு ஒரு ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு, பலுகி பெருக வைக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது. तो ये वचन के अंदर एक कार्य है कि वो बढ़ाने वाला वचन है। அழியாத வித்தாகிய வசனம், यह अविनाशी बीज रूपी वचन, அதனாலே நீங்கள் மறுபுறப்படைந்தீர்கள். उसके द्वारा आप एक नया जीवन पाते हैं। அப்ப இந்த வசனங்கள் விதைக்கு ஒப்பா இருக்கிறது. ये जो वचन है वो एक बीज के समान है। தோட்டத்திலே வயலிலே விதைகளை விதைக்கிறோம். खेतों में हम इसको बगीचे में इसको उगाते हैं। அது அருமையாய் முளைத்தெழும்பி அது மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. वह उगकर बहुत ही फल को लेकर आता है। அதே போல நமது உள்ளத்துக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் वैसे ही हमारे हृदय में आने वाला हर एक वचन அது விதைகளாய் விதைக்கப்பட்டு முளைத்தெழும்புகின்றன. जो बीज के समान गिरता है और वह बढ़ता है। நம்முடைய வாழ்க்கைக்குள் அது மிகுந்த பலனை கொண்டு வருகின்றது. हमारे जीवन में बहुत ही प्रतिफल को लेकर आता है। ஆகவே அந்த வசனங்கள் அதிகமாய் விதைக்கப்படட்டும். इसलिए ये जो वचन हमारे जीवन में बहुत ही बोया जाने पाए। விதைக்க விதைக்க நல்ல அறுவடை நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். जो ये बीज बोते जाने पर यह बहुत बड़ा फल को लेकर आएगा। அடுத்ததாக अगली बात, இந்த வசனத்தை மற்றவர்களுடைய உள்ளங்களிலே விதைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
ये जो वचन है हमको दूसरे के अंदर बोने के लिए भी हम हमारा कर्तव्य है। சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், सुसमाचार प्रचार करना चाहिए, இயேசுவை பற்றின நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். यीशु मसीह के द्वारा अच्छी बातें दूसरों को बताना चाहिए। அப்படி செய்யும் பொழுது நாம் வசனத்தை அவர்களுடைய உள்ளமாகிய நிலத்திலே விதைக்கிறோம். ऐसा करते हुए हम वचन को उनके अंदर बोते हैं। அந்த வசனம் அழியாத வித்தா இருக்கிறதுனால கண்டிப்பாக முளைக்கும். जो ये वचन की जो प्रवृत्ति है उसका स्वभाव है कि वो अविनाशी है, इसके लिए वो फल जरूर देगा। நீங்கள் யாருக்கு வசனம் சுவிசேஷம் சொல்றீங்களோ आप किसी को भी वचन सुनाते समय அவங்க உள்ளத்துல வசனம் கட்டாயம் முளைக்கும். उनके जीवन में वचन निश्चित रूप से बढ़ेगा, அதுல சந்தேகமே பட வேண்டாம். उसका आप संदेह नहीं करना ஏன்னா चाहिए, இது வந்து இன்கரெக்டிபிள் சீட், அழியாத விதை. क्योंकि यहाँ अविनाशी बीज है। இப்ப மற்ற விதைகள் 10 விதைச்சா 8 அழிஞ்சு போகும், 2 முளைக்கும், அது வேற விஷயம். कि कुछ एक बीज है, यदि हम 10 को बीज को बोएं और उसमें से 8 ही उगते हैं, ஆனா வசனத்துல 8 விதைச்சீங்கன்னா 8 முளைச்சே ஆகும். लेकिन अभी वचन रूपी 8 बातों को आप बोएंगे तो निश्चित रूप से उसका फल आप पाएंगे। ஒன்று கூட பொக்கு விதையாக இருக்காது. किसी तरह से वह नाश ना होगा, அழியாத வித்து. वह अविनाशी बीज। அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, आप सोचते होंगे அப்ப நான் இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்படல? क्यों मैंने इतने लोगों को सुसमाचार सुनाया और वो उद्धार नहीं पाए? அதுக்கு மத்தேயு 13 பதில் சொல்லுகிறது. उसके लिए मत्ती 13वां कहता है, இயேசு விதைக்கிறவனுடைய உவமையிலே அதை விளக்கமாய் பேசி இருக்கிறார். यीशु मसीह जो बीज का बोने जाने के दृष्टांत में कहता है, அவன் விதைத்த அத்தனை விதைகளும் உழைத்தன. और जितना उसने बीज डाला है वो सभी उगाए, ஆனா வழியருகே விதைத்தத பறவை தூக்கிட்டு போயிருச்சு. लेकिन जो मार्ग के किनारे बोया गया वो वहाँ पक्षी आकर उसको उठा गए। கற்பாறையில போட்டத வெயில் வந்து அத வளர்ச்சி அழிச்சு போட்டுருச்சு. जो चट्टान के पत्थरों के बीच में उगाया गया उससे कड़क धूप उसे झुलसा गई। முள்ளுள்ள இடங்களிலே போட்டதை முள்ளு நெருக்கி போட்டுருச்சு. कटीली झाड़ियों में उगाया गया, वो झाड़ियों ने आके उसे दबा दिया। நல்ல நிலத்தில் விளைந்தது பலனை தந்தது. जो अच्छी भूमि में गिरा वो फल लाया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா கண்டிப்பா முளைக்கும். लेकिन निश्चित रूप से वह उगेगा, விதையினுடைய மிஸ்டேக் கிடையாது. इस बीज की कोई इसमें काम नहीं। ஆனா நீ வழியில கொண்டு போட்டா என்ன செய்யறது? यदि आप तो मार्ग में डाल दे तो क्या करेगा? முத்துக்களை எடுத்து பண்டிகளுக்கு முன்னால போடாதன்னு சொல்லி இருக்கிறார்ல. लिखा है मोतियों को लेकर सुअरों के आगे ना फेंके। கவனித்து தானே விதைக்கணும். उसे ध्यान देकर ही उगाना चाहिए। நீ கற்பாறையின் மேல கொண்டு போட்ட, क्यों चट्टान के ऊपर डाला? ஏன் முள்ளுள்ள இடத்துல போட்ட? क्यों झाड़ियों में डाला? நிலத்தை பண்படுத்தி விட்டு விதையுங்கள். वो भूमि को अच्छी तरह से उपजाऊ करके उसमें उपजाइए, அதுதான் ஜெபம். वही है प्रार्थना। ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது ஜெபிக்க வேண்டும். एक व्यक्ति को सुसमाचार सुनाने के पहले प्रार्थना करें। ஜெபத்தோடு விதைக்கும் பொழுது கிரியை உண்டாகும். जब प्रार्थना करेंगे तो उसमें कार्य होगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா கண்டிப்பா வசனத்துல மிஸ்டேக் கிடையாது. वचन में कोई खराबी नहीं, அது ஜீவ விதை, वह है जीवन रूपी वचन, அழியாத விதை. वह अविनाशी। அல்லேலூயா. हालेलुया। எனவே அன்பானவர்களே, நன்றாக வசனத்தை விதைக்க வேண்டும். इसलिए हे प्रियो वचन को अच्छी तरह बोना चाहिए। இவ்வளவு நேரம் பார்த்தோம் வசனம் என்னவெல்லாம் கிரியை நமக்குள்ளே செய்கிறது என்று. इतनी देर हमने देखा कि वचन क्या क्या कार्य करता है। இதை நம்முடைய அன்புக்குரிய மற்றவர்களிடத்திலும் செய்ய வேண்டாமா? यही हमारे जो प्रिय लोग हैं उनके साथ नहीं करना चाहिए? சொந்தக்காரர்கள், நண்பர்கள், அயலகத்தார் அவர்களுடைய உள்ளத்திலும் இந்த கிரியைகள் வர வேண்டாமா? क्या हमारे पड़ोसी लोग, हमारे समाज के लोग, हमारे संबंधी लोग, वो लोग इस वचन में नहीं आना चाहिए? இந்த விலையேறப்பெற்ற வசனம் உங்கள் கையில் இருக்கிறது. यह बहुमूल्य वचन आपके हाथों में है, இதை எடுத்து நன்றாக விதையுங்கள். इसे लेकर अच्छी तरह बोइए। வசனங்களின் ஒப்புமைகள், वचन रूपी दृष्टांत, ஒவ்வொரு கிரியைகளையும் இந்த வசனம் நமக்குள் செய்வதாக. हर एक वचन का कार्य हमारे जीवन में होने पाए। இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். सभी आंखें बंद करें और प्रार्थना करेंगे। ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்க தொடங்கலாம். सभी प्रार्थना करेंगे। ஹalleluya. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கன்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கன்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே.
கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும், உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர், சேதம் அடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர், சேதம் அடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல, இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல, இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வசனத்துக்காய் வாய் திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருடைய வசனத்தின் மதிப்பு, கர்த்தருடைய வசனத்தின் மேன்மை உணர்ந்தவர்களாக மனதில் அதை வைத்துக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்பா, உடைய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்முடைய வசனமாகிய இயற்கை வளத்தை நீர் எனக்கு பரலோகத்திலிருந்து தருகிற வளத்தை நான் பெற்று அனுபவிப்பேன். Hallelujah. ஆகாரமாய் புசிப்பேன், ஆயுதமாய் பயன்படுத்துவேன், வெளிச்சமாய் பயன்படுத்துவேன். அப்பா, என் வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. எவ்வளவு பிரயோஜனங்களை அவைகள் கொண்டு வருகின்றது. ஆம் தகப்பனே, அந்த அழிவில்லாத வித்தை நான் அனுபவித்து ஆசீர்வதிக்கப்படுவது போல எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் போகுமிடமெல்லாம் வசனத்தை விதைப்பேன். வலது கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா, இந்த வசனத்தை விதைப்பேன், வசனத்தை விதைப்பேன். இந்த வசனத்தின் பிரயோஜனம் எவ்வளவு மகிமையாய் இருக்கிறது. என் உள்ளத்துக்குள்ளும் அதிகமாய் இதை சேகரிப்பேன், மற்றவருடைய உள்ளத்துக்குள்ளும் இதை விதைப்பேன். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று பகல் வேளை உம்முடைய வசனம் அதனுடைய ஒப்புமைகளை குறித்து தியானித்த பொழுது எவ்வளவு அழகான கிரியைகளை வசனம் எங்களுக்குள் செய்கின்றது. அந்த கிரியைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் நடப்பதாக, அதற்காக மகிமையாய் தொடர்ந்து நீர் உமது ஊழியத்தை எங்களுக்குள் நடப்பியும். வசனங்களை எடுத்து தாரும், இன்னும் மேன்மைப்படுத்தும் அப்பா, மகிமைப்படுத்தும் அப்பா. வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தில் உள்ள ஈடுபாடு இன்று முதல் பெருகட்டும். அதிகமாய் வசனத்தை வாசிக்க, தியானிக்க, ஆராய்ச்சி பண்ண, வசனத்தை கை கொண்டு வாழ
கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.